What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடால்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. இந்த வாரம் மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் Toss Up Uncles. வெக்கமா இல்ல Toss Up Boys. புதுசா அங்கிள் ஆகிற மாதிரி அதான் அங்கிள் ஆயிடுச்சு. இல்ல இத்தனை மாமான்னு கூப்பிட்டு இருந்தோம். கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு. ஓ அங்கிள் வந்து காதல கதை எபிசோட் வந்து எல்லாரும் என்ன ஒரு மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்து கமெண்ட்ஸ் படிக்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க வந்து கிரீஸ் நடுவுல வச்சாதான் வந்து ஷோயே நல்லா அதான் வாடா அல்ல உட்கார்றா. அவர் வந்து அவர் ஷோ லிஃப்டர். அவர் வந்து இப்ப சொல்லிட்டாரு, நாங்க வந்து நான் நடுவுல உட்கார்னா இதுக்கெல்லாம் சர்டன் கண்டிஷன் இருக்கு, எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும், அந்த மாதிரி கண்டிஷன் ஓ வச்சிருக்கேன். ஆமா. இருக்கும். தொண்டை வலிக்குது, இன்னைக்கு உட்கார முடியாது நடுவுன்னு சொன்னேன். அடுத்த தொண்டை நாள் வலிக்கும் உட்கார்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாடா, இப்ப நான் நடுவுல உட்காந்தா அது ஒரு பெரிய பொறுப்பு. அங்க போய் இந்த ஒரு மேடை மேடையா அல்ல, ஒரு சிம்மாசனம். சிம்மாசனமா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆமா. எப்படி இருந்தாலும் நான் தான் சொல்ல போறேன். கட் பண்ணி சீக்கிரம் முடி, நான் தான் சொல்லி இருக்கிறேன். சரி, இந்த போன வாரம் கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்கு? ஊப்சி லூப்சி ம். என்ன சொன்னேன்? I ran to take my earphones when I got the notifications. 150 தெருக்கு likes. தெருக்கு ஓடி இருக்காங்க. அவங்க வந்து இயர்போன்ஸ் போய் எடுத்தாங்க. ஏன் நோட்டிபிகேஷன். ஓ, நம்ம நம்ம- டாஸ் எபிசோட் நம்ம கரெக்ட் நம்ம திருப்பி we are back to schedule. ஏன் எடிட்டர் வந்து மாத்தியாச்சு. ஆமாவா? அவ்வளவுதான். அந்த எடிட்டர் இனிமே இல்ல. இப்போ இதுக்கப்புறம் லியோ தாஸ் தான். ம். நான் தான்டா லியோ தாஸ். லக்ஷா they look like the backbenchers, one eating food, one actually listening and the other one asking food to the other. எனக்கும் கூடுறா பசி. அப்படியே இருந்துச்சா? ஆனா திட்டிட்டு இருந்தா. ஓகே பாரு, விஷா மனு ம் 216. ம் If Chris sitting in the center, you know already the episode is going to be a fun one. இது எப்படி? இதுக்கு நான் என்ன வாங்க, பண்ண முடியும்? எல்லாருமே இதே சொல்றாங்க. அப்ப நாங்களா அது வேஸ்ட் அவங்க அப்ப நம்மலாம் வந்து உங்களை பத்திலாம் எப்பயாச்சும் சொல்லும் போது ஏதாவது அப்ப கேட்டிருக்கீங்களா? நாங்களால ஜெயிக்க முடியாத கோச். எங்கனால முடியாத கோச் உங்கனா மட்டும் தான் முடியும் கோச். ஐயோ. நிறைய பேர் கேட்டீங்க நம்ம இங்க இருந்து இந்த ஹாண்டட் எபிசோட் இருக்குன்னு. I just want to let you know if the haunted episode is coming on, it won't be in this channel particularly, if in the main channel. அந்த ஹாண்டட் எபிசோட் வருதுன்னா அது வந்து டாஸாப்போட எபிசோட் பாதிக்காது. டாஸாட் எபிசோட் வந்து இருக்கும், அது தனியா தான் வரும். Maybe like a separate just a bonus episode, and the episode we are shooting next week. ம். So நீங்க வந்து பினாங்ல இருந்தீங்கன்னா ஆ. நாங்க அங்க தான் ஷூட் பண்றோம். ஆமா, பின்னாங்க ஒரு இடத்துக்கு தான் வரும். பினாங்ல ஒரு இடத்துல we will be there on a Tuesday, ம். Wednesday maybe அங்க இருப்போம். இருப்போம் மேபி. இருப்போம். அப்படி பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க. அப்படி பார்க்கலனா ஆன்னு சொல்லிட்டு போ. சமைச்சு கேரியர்ல எடுத்துருவாங்க. அப்படி முடிஞ்சு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மட்டன் கறி எனக்கு பிடிக்கும் சொல்லிக்கிறேன். நல்லி எலும்பு நல்லா இருக்கு. அங்க போயிட்டு உனக்கு மாமா காட்டுல நல்லி எலும்புல நான் அங்க வந்து பேய் இடத்துல போய் ராச்சி கட் மாதிரி சாப்பிட போறேன். நல்லி எலும்பு பேய் ஏத்துல போய் ராச்சி வாழையில போட்டு முட்டைலாம் வச்சு என்ன பண்ணப்ப? நல்லி எலும்பு அப்படி கட்டிக்க போறேன். யாரு நீ? ம். சரி, ராச்சி நீ கட் மாதிரி தொட்டைய காமிச்சுக்கிட்டு நீ பிரியாணி நீ எடுத்துட்டு போற, நீ நிஜமா அதை பண்ற. நம்ம அது நாங்க அதை பண்றோம். உங்களுக்கு இல்ல, இல்ல. கிரீஸ் வந்து நடுவுல இருந்தா பிடிக்கும், நான் அது பண்ணுவேன். உங்களுக்காண்டி. பட் அவங்க சமைச்சு எனக்கு நல்லா அவங்க சமைச்சு எடுத்துட்டு வரணும். நான் அவங்க சமைச்சு எடுத்துட்டு வராங்க. எனக்கு வீட்டு சாப்பாடு தான் டேய், பின்னாங்கல சாப்பாடு தான் ஃபேமஸ். அங்க எல்லாம் நல்லா தான் எனக்கு இருக்கும். எனக்கு அன்போட சமைச்சு கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து அவர் அன்போ- பாஸ்வேர்டு சமைச்சு யார மாறு பிடிச்சிட்டு இருக்கிற? என்ன பாஸ்வேர்டோட சமைச்சு கத்திட்டு இருக்க. அதான் முட்டை ஓடுறது கொட்டை தாவுறது, கொடுத்தா. எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓ இது பறக்குது தாவுறது உங்களுக்கு அப்ப அதான் பண்றோம். பெரிய வாழை இலை வெட்டி நடு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கொட்டி நீ சாப்பிட்டுக்கு தான் இருக்க. ஓகே, ஸோ நாங்க வந்து வீடியோ எடுக்கிறோம். ஐயா, அதுதான் 15-20 மினிட்ஸ்க்கு கண்டென்ட். இது நீ சாப்பிடு. முக் பேய் வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிடுறோம். ஏன்டா ஹாண்டட் content மாத்திக்கிட்டே இருக்கீங்க? ஹாண்டட் முக் உன்னை பண்ண சொன்ன எல்லாரும் வந்து ஒன்னே தான் ஹைலைட்டா காக்குறாங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் நீங்க வந்து அந்த லைவ் ஷோ எபிசோட் பார்க்க போறீங்கன்னா அந்த ஐ மீன் அந்த என்ன சொல்றது ஹாண்டட் அந்த ஹாண்டட் எபிசோட் வர we will let you know இப்போ our social media will announce it. இங்க வந்து தனியா அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வந்து டாஸாப்போட தான் வரும். ஆனா டாஸா எபிசோட் பாதிக்கப்படாது. It won't be like oh this week this toss episode is no, it's not going to happen. That's not going to happen. Okay, இப்போ இந்த மெயின் சேனல் மெயின்லி. ஓகே, So, ரெண்டு அப்பனா வீடியோ அந்த வாரத்துல 2 எபிசோட் வரும். ரெண்டு வீடியோ வரும்.
3 வீடியோ வரும். காதலா காதலா. ஓ அது மட்டும் இல்ல 35,000ல நாங்க லைவ் ஷோ பண்ணலாம்னு இருக்கோம். 35,000ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சா நம்ம லைவ் ஷோ பண்ணுவோம். எங்க பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அக்ஷயா தரணும் பிளான் பண்ணிருக்கேன். யாரு யார் இல்ல சும்மா பிளான் பண்ணிருக்கேன். பிளான் பண்ணிருக்கேன். ஆனா டிபாசிட் கட்டும்போது 50,000 டிபாசிட் கிடைக்கும். 2 பேரும் செக் எடுத்துட்டு 2 பேரும் இங்க பார்த்துட்டு கட்டுறா. உன்னை யாரா கேட்டா? அக்ஷயா தான் புக் பண்ண சொன்னா. நான் அக்ஷயத்தை அரேஞ்ச் சொன்னா நானா சொன்ன சும்மா பில்டப் நீ பண்ணிக்கிட்டேன். சொன்னி பில்டப் பண்ணிட்ட. நீ போய் கட்ட வேண்டியதானே. டிபாசிட் நான் தான் கட்டணும். அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா? யாரு அக்ஷயா தாரன் நான் ஃபுல்லா ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹரிஷ் ஜெயராஜ்க்கே ஃபுல் ஆக மாட்டேது. ஆமா சந்தோஷ் நாராயண்கே ஃபுல் ஆக மாட்டேது. உள்ள வாங்க சார். போ 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 உள்ள போ. போ பஸ் அரங்க எதுக்கு கூட்டணும் எங்களுக்கு தெரியலங்க. பெரிய செலிபிரிட்டி போ. அப்புறம் நம்ம தான் வந்து டிக்கெட் ஆசைப்பட்டு எல்லாருக்கும் விஐபி டிக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ கிவ் அவே. ஸோ அந்த ஷோ வந்து நான் வந்து we will announce you very very soon. 35,000 அதே நேரத்தில் பின்னிங் ஷோ நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா பின்னிங் ஷோ வந்து இந்த வாரம் அடுத்த வாரம் தான் நம்ம வந்து நீங்க எபிசோட் பார்க்க இந்த வாரம் தான் we going actually look at the places and then most likely we'll have a Penang show. If you see us there, if you happen to see us there, keep a lookout on us. We'll be there on Tuesday, Wednesday. ஆமா அப்பப்ப ஸ்டாரி போடுவோம். நாளே Tuesday Wednesday Thursday. டியூஸ்டே போய் வெட்னஸ்டே பண்ணி Thursday கிளம்பிரும். ஓ முன்னலா? பின்ன டியூஸ்டே போய் டியூஸ்டே பண்ணி டியூஸ்டே கிளம்புனா. இல்ல நான் நம்ம கெஸ்ட் கிட்ட சொன்னேன். நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வராரு. ஓ ஒரு ஆள் வராரு. அவர் பார்த்துட்டு வராரா? வராங்க நினைச்சேன். பாரு நான் பொண்ணுங்களாம் கூட்டிட்டு வரல. ஏன்டா சும்மாவே மாமான்னு கூப்பிடுறேன். அங்க போய் நான் ரூம் போட்டு உனக்கு அங்க அந்த அளவுக்கு ஐயோ அபிஷ்டம் பெருமாளே யாருக்குமே இல்லது இல்லையா? அந்த பொண்ணு வந்தா எங்க போட காலம் எங்க அந்த பொண்ணு இல்ல அதாவது இந்த இடத்துல போறாங்களா படியில ஏறி இல்ல இப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேரு. ஆனா உண்மையாலே ஒரு பொண்ணு இருந்தா முதல் ஆள் பேசுறது அவன் தான். நான் பேசுவேன். இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து பொண்ணுகிட்ட கிறிஸ்ங்க அந்த போட்டு அந்த வைப் வந்துரும். அந்த சோர்ல பேக் பண்ண போறோம் நம்ம சாப்பிட்டு. நீ சொல்லு. ஓகே இந்த கதை வந்து நான் வந்து படிச்சேன். இது வந்து மிடில் ஈஸ்டர்ன்ல நடந்த ஒரு கதை. மிடில் ஈஸ்டர்ன் வரைக்கும் உனக்கு கதை வந்திருக்கா? புரிக்க போயிட்டியா? அரபு நாடுக்கு போயிட்டேன்டா. அலபதி ஹமீபோ. அதேதான். சோ இந்த ஃபேமிலி வந்து அப்பா அம்மா பையன் பொண்ணு 4 பேர். சோ வந்து பாட்டில அவங்கள இல்ல வெறும் 4 பேர் தான் இறந்துட்டாங்க. அந்த கதையில அவங்க பாட்டி உயிரோட இருந்தாங்க. கேரக்டர் வரலங்க. வெறும் 4 பேரு. அவங்க அப்பா வந்து லைக் என்ன சொல்றாங்க சின்ன சின்னதா வேலை செஞ்சு சொந்த பிசினஸ் வச்சு அப்புறம் சின்ன வீடா வச்சிருக்காரு. சின்னதுனாலே சின்ன வீடா. சோ வந்து 4 பொண்டாட்டி வச்சிருக்கலாம். 4 பொண்டாட்டியா? மிடில் ஈஸ்டர்னாலயா? ஆமா. எனக்கு என்னமோ கோடிய சீக்கிரமா நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஹோலி ஹோலி ஒண்ணுக்கே வக்கலையா? நாலு கேக்குதா? ஸோ சின்னதா வந்து வேலை செஞ்சு ஃபைனலி டிசைடட் நம்ம வந்து சொந்தமா லேண்ட்ல நம்மளுக்குன்னு சொந்த வீடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அலசி ஆராய்ஞ்சி யார் அலசி அவங்க அப்பா தான் இவங்க வந்து சொந்த லேண்ட்ல தே பில்ட் ஹவுஸ்ல ஒரு மாதிரி வில்லா மாதிரி கட்டியிருக்காங்க. அதனால ஆஹா ஓஹோன்னு வில்லா இல்ல, பட் நல்ல ஒரு லட்சணமா ஒரு வில்லா கட்டினாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி எப்படி வீடு எல்லாமே தனித்தனி வீடு, எல்லாம் தனித்தனி வீடு. ஸோ ஒன்ஸ் அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தே கால் நியர்பை நேபர்ஸ்லாம் இந்த ஓப்பன் ஹவுஸ் மாதிரி இருப்பாங்களே. ஸோ பேசும்போது ஸோ திஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மற்ற நெய்பர்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. தென் திடீர்னு வந்து இந்த இடத்த பற்றி டாபிக் வந்து வெளியே வந்துச்சு. அந்த லைக் ரொம்ப நாளாவே வந்து இந்த நிலம் அப்படியே கடந்திருக்குன்னு வந்து ஆரம்பிச்சேன். என்ன சிரிக்கிற? நீ எப்படி சொன்ன? ரொம்ப நாளாவே என்ன பாட்டுலாம் கதை சுவாரஸ்யம் இருக்கு. பாட்டுலாம் மெலடிலாம் வைக்கிறான். படமா சொல்லுவேன்டா பாட்டு, இன்ட்ரோடக்ஷன் பாட்டு. 1000 ஜன்னல் இன்ஜினியர் ஒரு செங்கல் கூட 1000 ஜன்னல். கேட்டாங்க பேசியிருக்கு சொன்னாங்களா இது வந்து இந்த பர்டிகுலர் லேண்ட் மட்டும் ரொம்ப நாளாமே வந்து அப்படியே அபேண்டனா இருந்துச்சு, யாருமே வாங்கல. பட் we are happy that finally someone bought it. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு சொல்லாமதே தெரிய வேணாம். சோ அப்ப இந்த லேடிஸ்லாம் தனியா வந்து காசிப் பேசுவாங்க வந்து, அதெல்லாம் நீ கேட்டிருக்கியா? அவங்க தான் தெரியுமா ஹாட்டஸ்ட் காசிப் பேசுவாங்க. இல்லாத ஒரு பேய் கூட உருவாக்கி வச்சிருக்காங்க. அதான் நீ யார்கிட்ட கேட்கறது தெரியுமா? யார்கிட்ட? பெண்கள்கிட்ட காசிப் படிச்சுறதே அவன் தான். நம்ம வச்சு அவன் கேர்ள்ஸ் பேசும்போது பாத்திருக்கியா? இல்லையே.
அப்படி பேசுவேன். அது கேஷனா கூட பேசும்போது அப்படி கேஷனா கேஷனா அப்படிதான் பேசும். ஆமா, அது கூட அப்படி பேசி ஓ பழகிடுச்சு. மிங்கில் ஆயிட்டீங்க. but கேஷனா like generally she will gossip a bit. ம். ஆனா நீ இப்ப நான் gossip பண்ண மாட்டேன். நீ எனக்கு gossip gossip- ஆனா gossip பண்ற மாதிரி கேப்ப. நீ absorb நான் பண்ணி- கேட்டுக்குவேன். சொல்லுங்க. அப்புறம் அப்படிதான் பண்ணுவான். நான் அடுத்த வாட்டி கவனிக்கிறேன் நான் பேசும்போது. நானும் பார்த்திருக்கேன். ஆ. போதும் என்கிட்ட வந்து பேசும்போது எப்படி தெரியுமா பண்ணா? ஆ. ஸ்ட்ரெப்சில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். ம். என்கிட்ட எப்படி தெரியுமா பண்ணா? ஆ. ஸ்ட்ரெப்சில் வாங்கிட்டு வந்து ஏன்டா இவ்வளவு ஐ கான்டாக்ட் பண்ற? சும்மா செக் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட தான் பேசுற மாதிரி. செம்ம ஹெவி ஐ கான்டாக்ட் தெரியுமா? என்ன இல்ல, கொஞ்ச நேரத்துல நீ busy-ஆ இருந்த, attention. இது அட்டென்ஷன் மாதிரி இல்லடா, கொட்டென்ஷன் மாதிரி இருக்கு. கொட்டை பெருசுங்க அந்த மாதிரி. So, இவங்க வந்து இந்த லேடிஸ்லாம் வந்து காசிப் பண்ணும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்ன வந்து people try to buy the land. ஆனா வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து தடுகள் வந்துரும். அதிர்ஷ்டம் பாருங்களேன், உங்களுக்குன்னு இது கிடையாது. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஏதோ ஒரு தடங்கள் வந்துரும். ஆனா நீங்க பாருங்க, அடிச்சிட்டு தண்ணி அதான் அடிக்கலாம். நீங்க சுக்ரன் எங்க கோயில்ல வருது பாருங்களேன், அதிர்ஷ்டத்தை. வீட்டுக்கே பொறுக்கல நீங்க வேற வருது. பிடிங்க சாவி திடீர்னு பத்திக்கு எரியுது பாருங்க, அதிசயத்தை பாருங்களேன். அதிசயமா டேய், தவறுலாம் நடக்குதுடா. ஃபயர் டிபார்ட்மெண்ட் கூப்பிடுறா. என்ன அதிசயம், எரும மாடு மொதல்ல ஓமகுண்டமே தேவல. கிரகவாசமே எல்லாரும் ஐயர் கூப்பிட்டு தான் கிரகவாசம் நடப்பாங்க. உங்களுக்கு வீட்டே கிரகவாசம். அந்த இயற்கையே உங்களை தாங்க வர்ணிக்குது. வயலடி வயலுக்கு நான் ராப்பு சார். ஓகே ஓகே, அப்ப கும்பிட்டுங்க. கும்பிட்டுக்குங்களா? இப்படி கும்பிட்டுங்க. சலாம். சலாமா சலாம் ராக்கி பாய். ஸோ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனையா இருக்கு இந்த, பட் ஃபைனலி யூ பாட் இட்னு. இந்த ஒய்ஃப் வந்து கேட்டு அப்படியான்னு சொல்லி நார்மலாக விட்டாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 weeks இட் வாஸ் நார்மலா. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங், ஒய்ஃபும் வந்து வேலை செய்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் வந்து ஒன்று மூத்த பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், 2வது பிள்ளை வந்து ஸ்கூல் படிக்குது. ஸோ லிட்ரலி அந்த வீட்டில் அதுக்கப்புறம் டே டைம்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் இந்த ஈவினிங் தான் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது தான் ஆள் இருப்பாங்க. ஹி ஜஸ்ட் பாட் அ பிக் ஹவுஸ் ஃபார் அவருக்கு வந்து அந்த ஆசை, நம்ம வந்து சின்ன வீட்டில் தான் இருந்துட்டோம், பெரிய வீடு வந்து வாங்கிடுவோம் அந்த மாதிரின்னு. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு நல்லா ஸ்மூத்து தான் போச்சு, ஓகேவா. ஆஃப்டர் த செகண்ட் வீக் என்னாச்சுன்னா, இது வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு வந்து யூஸ்வலி வாட் ஷில் டூ இஸ், இந்த யூனி படிக்கிறதுனால ஷி ஹேவ் திஸ் அசைன்மெண்ட் செய்யணும்னா அந்த கீழே லிவிங்ல உட்காந்து வந்து அசைன்மெண்ட்லாம் செய்யும். ஸோ வீட்டில் ஆனா அந்த வீடு வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஃபுல் கட்டி முடிச்சாங்க. அதுதான் வித்துருக்காங்க. வித்துருக்காங்களா? இல்ல, இது வந்து லேண்ட் வாங்கி வீடு இவங்க கட்டிருக்காங்க. அவங்க கட்டியிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இது அரப் நாட்டுல. அரப் நாட்டில். ஓ அப்போ செம்ம பணக்கார. அதான் கொஞ்சம் ஒரு செம்ம வெல் டு டூ தாங்க. ஸோ இவங்க வந்து செம்ம well to do, top 1%. They are the well to do of the well to do. ஆனா அவங்க அரப்ல எல்லாமே பணக்காரங்க தானே. Yeah, but you know, to Arab, for you to own a house and build a house is quite expensive. But do you know Arab has no tax? ஆமா 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 ஆமா. Yeah, has no துபாயில tax. கூட டாக்ஸ். Dubai Arab இது ஒரு நாட்டுல டெக்ஸ் இல்ல. ஓ இது தெரியாது எனக்கு. ஓகே, எவ்வளவு சம்பாரிச்சாலும் டெக்ஸ் வராது. ஸோ இவங்க வந்து அந்த அசைன்மெண்ட் அது செஞ்சுட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ வாட் ஷீல் ஹியர் இஸ் என்ன அது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எவ்ரி நைட் வந்து ஷீல் ஆல்வேஸ் ஹியர். ஏன்னா அந்த வீடு வந்து 3 மாடி வீடு. 2வது மாடியில் வந்து ஷீல் ஆல்வேஸ் ஹியர் ஆள் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க, லைக் பீப்புள் வாக்கிங். ஆள் வேற படம் சார் அது. நாங்க நிம்மதியா இருக்கோம் இங்க சார். அரப் ஜெயிலர் டூர் ஷூட்டிங். ஓ அந்த கண்ணெல்லாம் உடையும் அதுவா. ஸோ ஷீல் ஹியர் ஆள் வந்து நடக்கிற மாதிரி. ஸோ 2-3 நைட்டுக்கு வந்து ஷி தாட் அவங்க பிரதரோ இல்லை பேரண்ட்ஸோ யாராச்சும் தான் நடந்திருக்காங்க அந்த மாதிரின்னு. இது வந்து அந்த 3rd day 4th day வந்து லஞ்சில் எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது இது வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஃபியூ டேஸாக நானே நோட்டீஸ் பண்ணுறேன், ஏன் நடந்துக்கலாம் யாரும் பண்ணி வச்சிருக்காங்க. நான் செய்யறோம்னு நினைச்சா யாரும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? நானும் உழைப்பு தானே போடுறேன், யாருக்குமே இறக்கம் இல்லையா? நான் டெய்லி ஹோம் பண்ணுவேன், அது பாட்டு ஹோம்ல செஞ்சுட்டு இருக்கு. ஐயோ நான் எப்படி படிப்பேன்? அப்ப நான் முட்டாளா அது அறிவாளியா? ரெண்டுமே ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மா வந்து
நான் நடக்கல. குட் பி யுவர் பிரதர். இல்லைனா அப்பா எங்கேயாச்சும் பாத்ரூம் எடுத்துன்னு போவாங்க. ஆனால் இவ்வளோ நேரமாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. லைக் அது சாலிட்டாக ஒரு 5-6 நிமிஷமா கேட்குமா. அப்பா ஆள் வந்து அப்பா வாக்கிங் போறாரு எங்கே செகண்ட் ஃப்ளோர்லையா? செகண்ட் ஃப்ளோர்ல. இப்போதான் வீட்டில் இந்த வீட்டு எப்படி கட்டி நான் போட போறேன். ஐயோ அடுத்த மாதம் ரெண்ட் எப்படி கட்டணும்னு தெரியலையே. கண்ணு தெரியாம போச்சு. ஆமா அவர் ஸ்ட்ரக்சர் கட்டிட்டு ஆமா எங்க படிக்கட்டு இருமா வீடு அந்த லேண்ட்ஸ்கேப் அப்சார்ப் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து போனா கீழே இறங்கும். ஓகே அது மாதிரி சரி, ஒரு நாள் பட்டு 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 விழுதா? என்ன இல்ல இதனாலதான் வீடு கட்ட சொன்னா மாளிகை கட்டி வச்சிருக்கேன். வீடு கட்ட சொன்னா மாளிகை கட்டி ஆமா வச்சிருக்கேன். அது இதெல்லாம் புதுசா கட்டணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ ஒன் நைட் வந்து என்ன பண்ணிருக்கு, எஸ்எம்எஸ் செஞ்சிருக்கு. ஷி ஹியர் த ஃபுட் ஸ்டெப். ஷி லைக் கொய்யாலாம் எவன்டான்னு சொல்லி. ஸோ வந்து ஆள் நடக்கிறது கேட்டிருக்கு. இது போய் மேலே ஏறி பார்த்துருக்கு. யார் அதான் இப்போ யார் தான் நடக்கிறான்னு பார்த்துருக்கு. மேலே ஏறும்போது லைக் அது படிக்கட்டு ஏறுதா, ஏறும்போது அது கேட்குது ஆள் நடக்கிறாங்க. சரி யார் தான் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி அது போய் அந்த ஃப்ளோரில் நின்னோடனே நடக்கிற சத்தம் கேட்கல. அப்படியே குவைட்டாக இருந்துச்சு. there's no one. தென் ஷி செக் லைக் எல்லாம் அங்கே கீழே இருக்க ரூம் எல்லாமே சாத்தியிருக்கு. கீழே வந்து அவனோட அதோட அண்ணன் மட்டும் தான் இருக்கான். சரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தென் ஷி கேம் டவுன். ஒரு half an hour அந்த மாதிரி கழிச்சு திருப்பி நடக்கிறாங்க. தென் திஸ் டைம் ஷி லைக் ஷி வேணா கேம் ஏன்னா ஏன் பார்த்துருக்கு சத்தம் இல்லை. ஆனால் ஷி சேட் நான் போய் நின்று பார்க்கும்போது ஷி குட் ஃபீல் தட் சமான்ஸ் அது நின்னோடனே முன்னுக்கு யாரும் அப்படி நிற்கிறாங்களா. லைக் ஷி குட் ஃபீல் சமான் அந்த சென்ஸ் பண்ணிருக்கு யாரும் நின்று அப்படி நம்மளை அப்படியே பற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஓகே ஷி ஃபீல் ஒன் கைண்ட். அது கீழே என்ன பண்ணியிருக்கு, சட்டை போட்டு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அதை போய் பெட்ரூம் படுத்திருக்கு. ஓகே தென் அடுத்து யாருக்கு நடந்திருக்குன்னா வந்து ஒய்ஃபுக்கு என்னன்னா ஒன்ஸ் ஷி வாஸ் குக்கிங் த கிச்சன் ஷி ஃபெல்ட் யாரோ லிவிங் ரூமில் வந்து அந்த கேபினெட் இருக்குல்ல, கேபினெட் வந்து பட்டுன்னு யாரோ திறந்தாங்க. ஷி வெண்ட் அந்த டைமில் வந்து வீட்டில் ஆள் யாருமே இல்லை, அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஷி லிவிங்க்கு வந்தோடனே அந்த டிவி கேபினெட் இருக்குல்ல அது அப்படி திறந்துருக்கான். ஷி வாஸ் லைக் வீட்டில் மெய்டு இல்லை, என்ன அப்படி திறந்துருக்குன்னு சொல்லிட்டு தென் ஷி க்ளோஸ்ட் இட். இது இட் ரிப்பீட்ஸ் லைக் ஆஃப்டர் 1 day or 2 days கழிச்சு ரிப்பீட்டு. ஸோ அப்படியே பட்டுன்னு வந்து இது திறந்துருக்கு. இது யார் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி தென் ஷி என்னது ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்கா இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரின்னு. என்ன புது வீட்டில் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன், இவன் என்னமோ ஆள் நடக்குது சொல்கிறான், நீ இன்னமும் கேபினட் திறக்குதுன்னு சொல்கிற, இது என்ன நடக்குது வீட்டில் அந்த மாதிரி அது மாதிரி. ஸோ ஒன் நைட் வந்து என்னன்னா இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கதைலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தென் இந்த ஈவினிங் டைமில் வந்து நார்மலி இந்த வீக்கெண்ட் ஈவினிங் வந்து இந்த நெய்பர்லாம் சைக்கிள் ஓட்டுவாங்க இந்த மாதிரி. ஸோ இவர் வந்து மற்ற நெய்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தென் இந்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருந்தார், இது ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்கிறாங்க, மக இந்த மாதிரி சொல்கிறா அந்த மாதிரின்னு. தென் அவங்களோட ஏன்னா இதுதான் யூனிட்டாக இருக்குல்ல, ஸோ அவங்களோட இன்னொரு நெய்பரும் வந்து சொன்னாங்க உங்க நைட்ல வந்து என்னடா என்னது நேபர் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி சமாளிக்கிறது. நீ எந்த நைட்டு போன, நான் 2 நாளைக்கு அப்ப நீயும் போயிருக்கியா பாஸ் அந்த பக்கம் இல்ல இன்னொரு இந்த பக்கம் என் மாப்பிள்ள பண்ணாரு நீங்க பாத்தீங்களா. அப்புறம் எல்லாரும் ஊரே போய் ஆமா எஜமாடி அம்மா இங்க வந்திருக்காங்க முத்து படத்துல அந்த நெய்பர் வீட்டில் தான் இருக்கு. ஸோ வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இந்த நெய்பர் சொன்னாங்க எவ்ரி லைக் சம்டைம்ஸ் நைட் வந்து லைக் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் திறந்து பார்த்தேன்னா ஐ கேன் see your house. She said there's a guy who will always stand at your balcony. ஆனா லைட் வந்து எதுவுமே வந்து அவங்க திறக்க மாட்டாங்க, பெல்கனில மட்டும் நின்றுட்டு. The thing is the figure is too dark, so அவங்களுக்கு தெரியல நம்மள பார்க்குறாங்களா பின்னால பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் there's a dark figure, லைக் அது வந்து ஒரு ஆம்பளை தானா, அவன் வந்து கையை லைக் இப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு he'll just look then go see. என்னடா எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியும் அந்த மீம் இருக்குமே அந்த ஃபுட்பால் மேட்ச்ல தம்பி நின்றுட்டு. ஸோ யாரும் நிற்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ இது கேட்டார், இந்த ஹஸ்பண்ட் கேட்டார் எத்தனை மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு. அவங்க சொன்னாங்க இருந்தால் ஒரு 2:33 அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். லைக் நீங்கள் ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா இல்லை லைக் நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டாக அதுக்கு நான் டெய்லி 3 மணிக்கு உட்காந்து அங்கே பார்க்க முடியாதனால நான் வந்து ஒரு
அப்பெல்லாம் எப்போ நைட் திறக்கணும் அந்த ஃபிகர் அங்கே நிற்கும். கேட்டு எங்கன்னு he said on the second floor which is இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தங்குற அந்த மாடி. அந்த மாடியில் வந்து கீழே அவங்களோட பெல்கனி இல்லை, அவங்களோட பெல்கனி தான் அந்த உருவம் அப்படியே நின்றுட்டு இருக்கா, அப்படி நின்று கையில் அப்படி இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு தென் அந்த நைட்டு வந்து எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஸோ திஸ் ஹஸ்பண்ட் வந்து couldn't sleep பிகாஸ் அது இந்த பொண்ணு இப்படி சொல்லியிருக்கான், ஒய்ஃப் இப்படி சொல்லியிருக்கான், நேபர் சொல்லி என்னென்ன நடக்குன்னு சொல்லி எல்லாரும் ஆம்பளை பார்க்கணும், என்னைய மட்டும் தான் நான் மட்டும் தான் பார்க்க முடியல. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் பிரதர்சி இது அந்த பிரதர் இன்னும் சொல்லல, இதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து யூ திங்கிங்லாம் என்ன நடக்குது, சம்திங் நோ பட் ஹீ குடன்ட் ஃபீல் எனிதிங் அப்படின்னு அவன் நினைச்சான். ஸோ அப்படின்னு நினைக்கும் போது ரூம்ல வந்து அவர் வந்து பெட்ல வந்து தூங்கல, ஒய்ஃப் படுத்திருக்காரு, அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு என்ன ஃபெல் சம்திங் இஸ் அந்த ஃபெல் சம்திங் நான் திங்கிங் பண்ணோம் இந்த நேரத்தில் வேணாமா. ஸோ உட்காந்துருக்கும் போது he someone whistled from the kitchen. கிச்சன்லேருந்து விசில் பண்ணி விசில் என்ன சிம்ரனா என்னாச்சு இங்க பாரு, நீ இங்க இந்த சண்டே தீத்தி வாங்கசா பார்க்கல பண்ண அந்த விசில் கிடையாது. லைக் அப்படி அது நீ நல்லா பண்ணுவாது. நான் பண்ணவே எனக்கு விசில் வராது. பாலையாக மட்டும் பண்ற, பாலையாக வரும்போது பண்ணுவேன்டா. அது மூத்திரம் வருது எனக்கு, அது மூத்திரம் வரல, அது அங்க ஒரு எலி ஒளிஞ்சிட்டு இருந்தா ஷூன்னு சொன்னேன். இல்ல இந்த சவுண்ட் பத்தி உனக்கு ஏன் மூத்திரம்? டேய் சின்ன பிள்ளைக்கு இப்படித்தானே சொல்லி மூத்திரம் சுச்சா போவாங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லி சுச்சா போவாங்க. ரொம்ப தப்பா கொடுத்து வளர்த்துருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் இதான் செய்வாங்க. ஏய் எனக்கு மூத்திரம் வந்துரும்டா. உஷா சொன்னா ஏன்னா வரும். சில பிள்ளைங்க அது ஓ அப்படியா உஷா இல்ல, சில பிள்ளைங்க பேயாதுங்க. லைக் உஷா என்ன அந்த பாலைய பாட்டு பார்த்துருக்கியா? உனக்கு உஷான்னு மூத்திரம் வந்துடும், த்ரிஷான்னா கமந்து பாலைய பாட்டுங்க. நான் அணில் வருமே. ஸோ விசில் அடிச்சிருக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிகாஸ் ஹீஸ் திங்கிங் வாட் அது கொஞ்சம் ரீசர் ஆகல. தென் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தென் லைக் டிட் ஐ ஹியர் சம்திங் அந்த மாதிரின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி கேட்டுச்சு. லைக் விசில் வந்து சம்வான் கூப்பிட்றாங்க, இப்போ வெளியே இருந்து ஒரு ஆள் கூப்பிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விசில். விசில்ரா அது காத்து தான் வருது. அந்த மாதிரி ஒன்றும் பண்ணிய பட் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா விசில் பண்ற. சரி கழுத்து ஏன் முன்னுக்கு போகுது, அது அப்படியே அந்த மூமெண்ட்ல வருது. மூமெண்ட்ல வரதுக்கு அவர் வந்து விசில கோழி நடக்கும் தெரியுமா, பக்கே தனிய கூவ சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு விசில் அடிச்சிட்டு. விவேக்ல மாடு விட்டு உமா என்ன கொஞ்சம் பாரு உமா, அந்த நேபர் தான் விசில் அடுற, அதுக்கு என்ன தலை முன்னுக்கு போகுது. கோழி மாறி போற பாஸ். கோழி என்னைக்குடா விசில் அடிச்சிருக்கு, அடிக்காதா அப்ப கீச்சுன்னு கேக்குது. கோழிக்கு அது சோத்துறோடுங்க ஸ்ட்ரெப்சல்ஸ் குடுறாங்க. ஸோ விசில் அடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. தென் ஹி கேம் டவுன். அவர் நேராக வந்து கிச்சனுக்கு போறாரு. ஸோ ஹி கேம் அந்த ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்குன்னா கடைசி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து லிவிங்ல முடிச்சிட்டு தான் நீ வந்து கிச்சன் உள்ள போவ. ஓகே. ஸோ அவர் லிவிங்ல வந்தோடனே வந்து the whistle is loud. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரம் த கிச்சன்லாம் விசில் கூப்பிட்டு இருக்காது. எனக்கு என்னமோ வீட்டு அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க மேல படுத்துருக்கு கேக்குது, அது அப்படி கூப்பிட்டு இருக்கு. அந்த சத்தம் வந்து கிச்சன்ல வரதுனால ஸோ ஜஸ்ட் வேன் கிச்சனுக்கு திறந்தாரு. திறந்தோடனே of course there's no one, but he said he heard someone did this. யாரோ அப்படி செஞ்சாங்கனா விசிலிங்க பிரட்டி தரு. என்னடா பண்ற? என்ன சார் முதுகெலும்புல வந்து உழுவுது. அடி சொன்னா என்ன குடல் குந்த என்ன இல்ல மேபி அந்த பேய் வந்து கது கது காதுக்கு பின்னாடி இருக்கு போல. ஸோ
he heard someone growling. அந்த மாதிரி அந்த ஆள் அப்படி நின்றுச்சு அது. ஐயோ கதவு சாத்தியா? then he was நின்னுட்டு இருந்தா அந்த பேய் வந்து இப்படி பேய் வந்து டைம் டிராவல் பண்ணி மயிரிய இந்த பேயை வச்சு எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன வீட்டுல விட மாட்டாங்க. அது உண்மையிலேயே சீரியஸா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் எல்லாரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவை திறக்க பாத்ரூம் போடாடா. அதுக்கு தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் விசில் அடிக்கிறேன். யாராவது ஸோ அவர் போய் திறந்து பார்த்தாரு. அந்த கிரவுண்டிங் கட்டுன of course there's no one. Then he heard a male voice laughing. Like ரொம்ப டீப் வாய்ஸ்ல வந்து ஒரு ஆள் லைக் அந்த மாதிரி. அது நம்பதான் ஸோ வந்து நம்ம வாங்கோலி மாதிரி சிரிப்புண்டா. வாங்கோலி மாதிரி சி அவன் சிரிச்சானா வாங்கோலி அந்த வாய் வாங்கோலி மாதிரி. அதுதான் வாங்கோலி மாதிரி சிரிக்க சொன்னா வாங்கோலி கொப்பளிக்கிற மாதிரி. இது பழைய அந்த சோனியா ஹாரிசன் போன் தெரியுமா? வச்சிருப்பேன் சிரிச்சோனியா he பேனிக்ல பேனிக் பண்ணிட்டு சார் நேரா மேல ஏறிட்டார். மேல ஏறி he woke up the wife. என்னது so it's like என்ன அவன் சொன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. so what is it? okay இப்போதைக்கு கீழே இறங்க வேணாம், காலை எந்திரிச்சோனே மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். லாஜிக்கா யோசிச்சிருக்காங்க. போய் தோலை சமாளிச்சுட்டேன். கதவு திறந்து சார் அப்படியே போயிருக்கேன். முதலாளி காப்பாத்தியாச்சு. என்னத்தை காப்பாத்தின பொண்டாட்டி எடுத்து என்னமா சத்தங்க அது இல்ல சால்வ் இது அவ்வளவுதான். சப்பமேட் சாப்பிட்டு ஓட்டுறது. ஸோ தென் the next morning he இவரும் இந்த ஒய்ஃபை பேசியிருக்காங்க. தென் they got close to neighbor கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. then ஏதாச்சும் சத்தம் கிட்டியா? நானா சத்தமா கேட்கவே. so neighbor கிட்ட சொல்லும்போது then neighbor suggested could be something is wrong. நான் வந்து ஒரு உஸ்தார் கூப்பிடுறேன், நீங்க வந்து அந்த டோவா படிங்க. டோவா அதாவது மந்திரம் படிங்க, ஜவுவீங்கன்னு சொல்லி நான் ஒரு ஆள் கூட்டி வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட்டி வந்தாங்க. வந்தோடனே சார் ஆரம்பிங்க அப்துல் ரகுமான். இவனை தான் நீ விடிய வச்சு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு வாங்க. இதெல்லாம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். இவர் வந்து உஸ்தார் வந்து படிச்சு then he went to the kitchen. நார்மலா அவர் வந்து அந்த ஜம்ஜாமா அதெல்லாம் தெளிச்சிட்டு ஸோ வந்து இந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசினோடனே he said உங்க வீட்டில் வந்து there is someone of course who's from the land. நீங்க தான் சார். அது நீங்க தான். நீங்க வந்து நீங்களே பேசிட்டு அது ஒருத்தனா கூட இருக்கலாம், ரெண்டு பேர் தாடி போட்டவனா கூட இருக்கலாம். அவர் போக போட்டுட்டு அவர் பேரு நான் அப்துல் ரகுமான் கூட சொல்லலாம். அவர் பேரு உஸ்தாத் ரட்டன. உங்களால ஒரு முடியாது. என்னையா சொல்ற என்ன சொல்றடி நான் வரைய விஜய் படம் பாப்பேன். so he said okay I was நிறைய லைக் ஐ டோன்ட் கிளான்ஸ், நான் இந்த அளவுக்கு என்னால் கிளான்ஸ் பண்ண முடியாது. let me bring someone who's much more என்னோட பெரிய பவர் இருக்கு. இந்தோனேஷியால ஒரு மேட் கூட்டிட்டு வந்தாங்க. இந்தோனேஷியால மேட் எனக்கு கொண்டு வரணும். க்ளீனிங் பண்றதுக்கு அந்த கிளான்ஸ் இல்லடா, இந்த பேய் ஓட்டுறதுக்கு. ஸோ வந்து அந்த டவுன்ல இருக்கிற ஒரு செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கூட்டி வந்தாங்க. ஸோ அது என்ன செம்மையான சர்க்கு கொடுப்பாங்க. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு உஸ்தார் கொண்டு வந்தாங்க. வந்துட்டு அவர் அந்த ஜவம்லாம் படிக்கும் போது he said இந்த இடத்துல வந்து there's a jinn. இந்த இடத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். வந்துட்டீங்க. இந்த இடத்துல சொந்தக்காரன் நான் தான். இல்ல இந்த இடத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். சாமியா கை எடுத்து நீங்க தான் தைரியமா இருக்கணும். So he said there's a jinn. But the problem is இந்த ஜின் வந்து someone actually called it out and உங்க ஃபேமிலி மெம்பர் தான் ஒரு ஆளை கூப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. லைக் யார்ல சார்னு எப்படி கூப்பிட்டாங்க? லைக் யாரோ மந்திரம் படிச்சு அந்த ஜின்னை கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் சரக்கு ஐட்டம் பண்ணுது. ஜின் பினாங்கி போகும்போது அந்த ஹாண்டட் இவன் பண்றான். நீ ஓகே காய்ஸ்
இப்ப மட்டும் அது வரல. So they said உங்க ஃபேமிலி மெம்பர் தான் கூப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி. they said don't know இல்ல கேட்கும்போது அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க. தென் இந்த பையன் மேலே சந்தேகமாக இருந்திருக்கு. ஏதாச்சும் நீ பண்ணியா, டிட் யூ லைக் ஏதாச்சும் லைக் ஏதாச்சும் ரிச்சுவல் மாதிரி பண்ணீங்க அந்த மாதிரின்னு நல்லா குடஞ்சி கேட்டோன்னே அவன் ஒத்துக்கிட்டான். இது என்ன தெரியுமா, அது இவன் வந்து he like to watch a lot of this haunted அந்த வயசு அதுவும் பார்க்குறான். பட் he likes to watch a lot of this haunted stuff. இந்த மாதிரி இந்த ஓஜா அந்த மாதிரி இருக்குல்ல, மிடில் ஈஸ்டர்னில் வந்து ஐயோ அந்த பேர் கரெக்டாக ஓகே ஷாம்ஸ் அல் மத்தாரின்னு சொல்லி there's a book. அந்த புக்கு வந்து apparently இட்ஸ் அது ஒரு பழைய புக்கு. பட் அந்த புக்கில் வந்து ஜின்னு பற்றி எழுதியிருக்கோம். அண்ட் தென் சர்டன் பேஜில் வந்து சில மந்திரம் இருக்கு. நீ அந்த மந்திரத்தை நீ படிச்சனா அந்த ஜின்னு நீ கூப்பிட்டுருவேன். யூ ஆக்சுவலி கேன் கால் த ஜின். வந்து த ஃப்ரெண்ட்ன்ற இந்த பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசி தே somehow got it from அவன்கிட்டயும் அந்த புக்கை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஆக்சுவலி வார்னிங்காகவே போட்டிருக்கு. லைக் இது சிம்பிளாக டோன்ட் சிம்பிளி ரீட் அவுட் அ லாட் அந்த மாதிரின்னு. ஏன்னா இது இந்த புக்கில் வந்து பொட்டன்ஷியல் டு கால் அவுட் அ ஜின் அப்படி வந்து போட்டிருந்தால இதுங்களை டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு பையன் ஒத்துக்கிட்டான். நான் அந்த புக்கு வாங்கினா தி சேட் பிரிங் த புக். ஸோ அந்த புக்கை கொண்டு வா. அந்த அப்பாவோட எப்படி இருக்கும், படிக்க சொன்னா படிக்கல கண்ட புக் வாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். ஸோ ஹி பாட் த புக். தென் யார் வாங்குன புக்? அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். பட் த புக் இஸ் வித் ஹிம்லா. ஸோ அவன் என்ன பண்ணான்னா அவன் வீட்டுக்கு போயிட்டு வீடு ரொம்ப நல்லா இருக்க ஜின் அழைப்போம். ஜின் செவனே நல்லா இருக்க கூடாது. ஓகே அது மாதிரி சொல்லி ஸோ அவன் சொல்லியிருக்கான். த திங் இன்னவே இல்லை. ஆனா ஸோ அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேஜ்லேயே வந்து there's an instruction to call a jinn. நீ அந்த ஃபுல்லா புக் படிக்கணும் அவசியம் இல்லை. மொத 3 பேஜ்ல இருக்குடா. பட் என்னன்னா இட்ஸ் லைக் அந்த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஜின். ஃபக் அபாட் அவர் ஆத்தர் ஜின் வந்து ஜின் கால் பண்றாங்க. அபாட் அஸ்ல ஜின் இருந்தா நான் என்ன பண்றது. சோ வந்து அவன் அந்த மொத 3 பேஜ் படிச்சிட்டு அந்த சோ எவ்ரி கிட்டத்தட்ட வந்து கருட புராணம் மாதிரி தான் இருக்கும் அது. சோ லைக் they have the pictures and all. So they have pictures of jinn. நீ பாத்துக்க அந்த புக்க நான் பார்த்தல. நான் ஆன்லைன்ல பார்த்தேன். மொத 3 பேஜ்ல வந்து இந்த பையன் படிச்சிட்டு ஜின்னை கூட்டிட்டானே. now the problem is அந்த புக்ல இருக்க ஜின் வந்து is not the jinn where எங்க வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு ஜின்னு வளர்க்க போறேன்னு சொல்லி சில இந்த மந்திரவாதி கிட்ட போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஜின் இல்ல. காலையிலே ப்ரோ மேக்ஸ் ஆசர் நாய்க்குட்டி கேளு ஜின்னு குட்டி. நம்மள பணக்காரங்க டாப் 1%. காசு இப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி லைட்டான செயின் போட்டு கூட்டு வருவேன். ரைட் அவர்தான். அந்த சம்ம உஸ்தாத் ஒன்று வந்தார்ல, அவர் என்ன சொன்னார்னா ஓகே the thing is no one knows how to control the genes are from the book. what's the gene's name? அது தெரியல எனக்கு. பட் அந்த மொத 3 பேஜ்ல எந்த ஜின் நம்ம ஒரு பேர் இருப்போம் பாஸ்கர். ஜின் பேர் பாஸ்கர். ஏய் இது அரப் ஜின் பாஸ்கரா அல்பாஸ்க் அபீபு அல்பாஸ்கரா ஓகே ஜின் வந்து கூப்பிட்டாங்க. நான் இந்த ஆள் சொன்னிச்சுன்னா திஸ் இஸ் வெரி ரேர். இந்த புக்கு வந்து கையில் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. பட் பீப்புள் ஹூ ஹேவ் ஹேட் த புக் அண்ட் இன்னொன்று இந்த அவர் சொன்னாரு இந்த புக்கு எழுந்தது வந்து இஸ் ரிலீஜியஸ் காய், இஸ் ரிலீஜியஸ் முஸ்லீம் ஹூ ரோட் த புக். அது ஏன்னு எனக்கு தெரியல. எழுதுச்சு அவர் வந்து டு கண்டெயின் இட். இதெல்லாம் இருக்கு, இது வந்து வெளியே கை என்ன சொல்றாங்க மத்த கை போடக்கூடாது, மத்த கையில படக்கூடாது. லாஜிக் இருக்கா? அவரு தான் எழுதி யாரும் படிக்க கூடாது, அதனால புக்ல அடைச்சு வைக்க போறேன். சோ அடைச்சு வச்சு அவர் கூட வச்சுக்கிட்டாரு. சோ அந்த புக் அப்படியே டிராவல் ஆகி இதுல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தி புக் ஆஃப் சாந்தி மாதிரி இட்ஸ் லைக் தி நாலேஜ் ஆஃப் தி டார்க் வெப் மாதிரி. அது எரிச்சிரு எலிக்க முடியல. அழிச்ச எரிச்சாலும் திடீர்னு ஒரு நாள் ஜின் வந்துச்சுன்னா this will tell you how to control it. that book வந்து is about the jinn. எப்படி வர வைக்கிறது, எப்படி வந்து நீ அது கண்ட்ரோல் ஜினோட பயோகிராஃபி அப்படி சொல்லலாம். எல்லாமே பயனோட ஸ்கிரிப்ட்ல பேசிக்கலி இல்ல ஜினோட பயோகிராஃபி. திரும்ப மகாத்மா காந்தியை பத்தி ஒரு புக்ல எழுதிருப்பாங்க இந்த மாதிரி ஜின் புக். so the thing is you need to read the whole book to understand genes from the book. okay so அவன் சொன்னா இந்த உஸ்தாத் சொன்னா என்னோட நாலேஜுக்கு வந்து ஐ கேன் contain the gene but I cannot அந்த ஜின்னை வந்து வீட்டு விட்டு என்னால் வெளியாக்கவே முடியாது. it cannot, it will still disturb you. 2 விஷயம் தான். ஒன்று நீ பிகாஸ் அது அங்கே எந்த இடத்துல வந்திருக்கோ it will claim that's அதோட இடம்னு.
ஒன்னு நீ அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்ல அந்த someone who knows how to control அந்த ஜின் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இந்த ரெண்டாவது விஷயம் வந்து இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் வெரி ஹார்ட். ஹீ டசன்ட் நோ ஹூ, யாருக்கு அந்த புக்கு நாலேஜ் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, இவருக்கும் நாலேஜ் இல்லையா அது. ஸோ அவர் சொன்னாரு ஃபார் யோர் ஓன் சேஃப்டி. இவ்வளோ நாலேஜ் இல்லாதது எப்படி அந்த பையன் படிச்சான்? என்னது அவன் வெறும் 3 பேஜ் அந்த அந்த சில வேர்டிங்ஸ் இருக்கும்ல, நீ அந்த வேர்டிங்ஸ் படிச்சு அவன் என்ன மெத்தட்ல போட்டிருக்கானோ நீ அதை படிச்சால் ஜின்னு வெளியே வந்துடும். ஓகே, That's a fucked up ஆனா shit. ஃபுல்லா இப்ப புக் படிச்சா இப்ப அந்த புக்கை வந்து மன்றத்தை கூட்டு ஃபுல்லா படிச்சா அது கண்டெயின் பண்ணிடலாம்ல. ஆமா, ஆனா அவனுக்கு டைம் இருக்கணும்ல அதை படிக்கிறதுக்கு, அவனுக்கு வேற வேலை இல்லையா என்ன. உனக்கு காசு கொடுத்து காசு வந்து படிக்க சொன்னா படிக்க வேண்டியது. ஸோ அவன் வந்து என்னன்னா அவன் இதான் சொன்னான். ஸோ இப்போ என்ன லைக் யூ கைஸ் கேன் பி, ஐ கேன் ஸ்டில் கண்ட்ரோல் இட். தட் மீன்ஸ் உனக்கு யூ வில் ஹியர் டிஸ்டர்பன்ஸ், பட் அது ரொம்ப வந்து ஃபிசிக்கலாக வராது. இஸ் இட் ஃபிசிக்கலாக வரதுக்கு தி ஹை சான்சஸ் லைக் ஓகே தி ஜின் வில் அப்பியர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த த ஹஸ்பண்ட் வந்து ஸ்டப்பனாக இருந்து இந்த வீடு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நோ, நான் அந்த வீட்டை விட்டு போக முடியாது, ஐ வில் நெவர் கிவ் த ஹவுஸ். பின்ன அவளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் இட் ட்ரை டு கண்ட்ரோல் இட். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லெட் மீ ஜஸ்ட் ஃபைண்ட் சம், எவனுக்காச்சும் அந்த புக்கை பற்றி தெரியும்ல, ஸோ நான் கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லி தென் Actually, to be honest, if I from at this point of the story, it feels like a scam. என்னது ஒருத்தன் வந்து லைக் பேரன் நில லேண்ட் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து அது வந்து பேரன் வந்து கொஞ்சம் சிமெண்ட்லாம் பட்டு நல்ல 3 சருத்தொரு வீடு வாங்கிட்டு, ஓகே இப்போ நம்ம வீடு இல்லை கூட இந்த வீடு தனியாக போய் விற்கணும். கேன் பி தேர் ஆல்சோ. கரெக்ட் கரெக்ட். ஓ ஆமா, ஒரு தடவை நீங்க சொல்லிருக்கீங்க Like they could scam this family to think so அந்த லேண்ட் வைக்கிறதுக்கு. so the land goes damn cheap. Then they can say, oh, இந்த paper to sir நாங்க clear பண்ணிட்டோம் எடுத்துறோம். could be மாஸ்டர் பிளான். ஆனா கதை அங்க முடியல. முடிஞ்சு என்னன்னா அவர் வந்து என்ன சொன்னா, நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணாரு, மந்திரம்லாம் பண்ணி வச்சு இன்னும் ரிச்சுவல் பண்ணுச்சுன்னு போட்டிருந்தாங்க. பண்ணிட்டு வாட் இஸ் இட் ஜஸ்ட் என்ன சொல்றாங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க, லைக் சில இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, டோன்ட் இந்த வீட்டில் எல்லாம் பண்ணாதாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ தட், இஃப் பாசிபிள் ட்ரை as soon as possible. அந்த இதை விஷயம் வெளியாக்குறதுக்கு யாருக்கு அந்த அறிவு இருக்கோ அந்த ஆளை கூட்டுவாங்க அந்த மாதிரி. ஸோ இருந்தோடனே அந்த ரிச்சுவல் பண்ணி முடிஞ்சு ஒரு 3 days தான் the family stayed in the house. ஏன்னா ஒன்ஸ் the உஸ்தாத் கிளம்பினோடனே அது ரொம்ப என்ன சொல்றாங்க அக்ரெசிவ் ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா வந்து லைக் ஃபர்ஸ்ட் நைட் வந்து they start to smell burning smell, எரியிற ஸ்மெல் வரும், கிச்சன்லேருந்து வரும், சம்டைம்ஸ் வந்து வெளியே வரும் அந்த மாதிரின்னு. தென் அந்த லாஸ்ட் த நைட் they decided இந்த வீட்டு விட்டு வெளியே போகலான்னு சொல்லும் போது they actually saw the jinn. They saw the jinn, it was in the kitchen. ஏன்னா கேட்கும் போது அந்த பையன் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அந்த ஜின்னை வெளியாக்கிறதுக்கு படிச்சான்னு தெரியுமா, அவன் வந்து அவன் ரூம்ல இறங்கி கிச்சன்ல போய் அந்த ஒரு மூலையில உட்காந்து அவன் படிச்சிருக்கான். ஸோ அதுதான் அந்த ஜின்னை வந்த இடம் அது. ஸோ they actually saw the jinn there. ரூம்ல படிக்க மாட்டேன், கிச்சன்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பேன். இல்லங்க பசிச்சிச்சு. ஆனா வந்தது ஒரு சப்ப ஜின். எனக்கு தெரியல என்ன ஜின் தெரியல. ஸோ அங்க அது பார்த்தோன்னே தென் தே லைக் ஐ கேனாட் ரிஸ்க் மை ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஜின் கிச்சன்லயே வச்சுட்டான். நான் பாத்ரூம் இப்படி போறது, ரூம்ல இருந்து படுக்கிறது, கிச்சன்ல அவன் வேற எது கது ஒருத்தர சமைச்சு வச்சிருக்கானா ஒண்ணுமே இல்ல. ஸோ அந்த 3 நாள் தான் இருந்தாங்க. the third night வந்து when they saw the jinn they decided let's pack, வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு சொல்லி எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸாக இருந்துட்டு then they actually start to rent ஒரு சின்ன கொண்டோ அந்த மாதிரி ரெண்ட் பண்ணி they stayed there. அந்த வீடு now என்னாச்சு, it's abandoned. ஓ that means அது வந்து ஜின்னோட ஹவுஸ் ஆச்சு. ஜின்னோ because but the thing is அந்த வீடு அங்கே தான் இருக்கு. just that no one buys the house. லைக் ஏதோ ஒரு தடங்கள் வந்துருமா அந்த 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 வீடு வாங்குறது. அப்பா காரணம் இருந்தேன், பையனை மிதிச்சு சாவடிச்சிருப்பேன். ஆமா, கஷ்டப்பட்டு வீட்டுல கட்ட நாய் உனக்கு வந்து ஜின்னுக்கு பண்ணுவான். அதான் அந்த அந்த புக்கை படிச்சு எனக்கு but the thing is the book is still there. I mean அந்த அந்த புக் இருக்கு. அந்த அந்த மாதிரி அந்த என்னது ஷாம்ஸ் அல் மாத்தாரி சொல்லி ஒரு புக் அந்த மாதிரி இருக்கு. என்னம்மா இங்க பாரு சொல்லிட்டேன் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி, மச்சான் என்னடா ஓஜா போடு இங்க பாரு. நீ நான் கிரேஸ் நான் சொல்றேன், நீ அதை எடுத்துட்டு வந்த உன்னை கொலை பற்றி ஜெயில் போயிடுவேன். நான் கண்டுக்கவே மாட்டேன். அதுக்கு கிறிஸ் பிரான் அந்த பிரான் லைஃப்ல கொலை நடந்து இல்லடா, அது பொய்டா. புக் ஓகே அதுல படிச்சு படிச்சிட்டு ஜின்னு வச்சா நம்புவோம். இங்க பாரு, நம்பிக்கோ
நான் வரல. நாங்க வரல. இங்க பாரு, நான் ஓஜா போட்டு கூட கிடையாது. எவனாச்சும் காத்துல ஊர்னா கூட நான் ஓடிடுவேன். இங்க பாரு, நான் எப்பயே சொல்றேன், நான் அபேண்டன் வீட்டுக்குலாம் வரேன். நீ இந்த மாதிரி புக்கெல்லாம் யூஜப் எல்லாம் கொண்டு வரேன், நான் வரல. அவன் நேரம் வந்துட்டு நாங்க ஒன்னா செய்வோம் மயிறு, நாங்க சொல்லிட்டு நாங்க பண்ண மாட்டோம். கடைசியில் பார்த்தா பின்னால போட்டிருக்கான் பத்துலி. ஓகே, இந்த பழைய காமெடி. பின்னால ரிவ்யூ, ப்ளீஸ் டு நாட் ட்ரை திஸ். The author was exceptionally very good. His use of grammar was incredible. Whole building was amazing. இது ஒரு it won the future award. அவார்டு ஜெயிச்சு New York best selling. இரு கிழிச்சு பாப்பா அட்டைய. டேய், இது ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் புக்குடா. இததான் நீ வித்துக்கிட்டு இருந்தியா? இதுக்குதான் அவ்வளவு பில்டப். சோ அதால பட் அந்த வீடு வந்து ஸ்டில் இந்த மிடில் ஈஸ்ட் இன்னும் இருக்கு. அந்த புக்கு வந்து கடைசியா அந்த கதையில போடும்போது அந்த உஸ்தார் எடுத்து போயிட்டாரு. பட் the book still there. Actually நினைச்சு பாரு, நீ கிராப்லாம் ஓட்டி அவ்வளோ பணக்காரன் ஆயிட்ட. போட்டி பணக்காரனா இல்ல, சொல்றேன். இல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிராப் மட்டும் இல்ல, கிராப்ல ஆரம்பிச்சு நீ வந்து இவ்வளோ பில் பண்ணி ஒரு அராப்ல சவுடியில போய் வீட்டு வாங்கி கட்டியிருக்க 3 ஃப்ளோர் வீட்டு. திடீர்னு உன் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஜின்னு பண்றது ஓகே, ஜின்னு இதெல்லாம் பண்றதுக்கு அவனை வந்து திட்ட மாட்டேன். பட் அவன் வந்து போயிட்டு அளவுகிட்ட கடை வாங்கிட்டு கேங்ஸ்டரை கூட்டு வந்துட்டு இப்படிலாம் பண்ணானா அடுத்த வந்து சாவடிச்சிருவேன். இல்ல அவன் என்ன சொல்றானா, நீ கட்டி வச்ச அந்த சொத்தை எல்லாமே வந்து you have to abandon it. நீ விட்டுட்டு போயிடணும். ஏன்னா அதான் அது இன்னும் ஆக்ரோஷமா இருக்கும். Because okay, the story wise, in terms of the story, there is a thing where don't think of it paranormal way. You think of it like a practical way. Okay, abandon. Of course la, sad-ஆ இருக்கும். ஆமா. But the thing is, என் ஃபேமிலி தான் என் சொத்து. சொத்தாது மயிராத நாய அடிச்சு போட்டுருவேன். நேரா அந்த புக்க குத்துறான் அப்படி. என்ன பண்றீங்க? புக்க குத்து ஜின்னு அழிக்க போறணும். புக்க அங்க இருக்கு. என்னது குத்துறீங்க? ரெசிபி புக்க குத்திடு. ஆனா யோசிச்சு பாரு, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த பையனுக்கு வீல்ல சொத்து எது சேர்த்து வைக்கல, மயிறு சொத்து எது சேர்த்து வைக்கணும், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? See, first of all, if I give birth to that kind of son, it's my karma. And I have to face the consequences. ஆமா, actually நீ வந்து ஒரு அப்பா மாதிரியே பிள்ளை இருக்குல்ல. ஆமா, அது என்னோட DNA தான். அப்ப பண்ணுச்சுனா நான் என்ன பண்ண முடியும்? அந்த உஸ்தாத் வந்து இதெல்லாம் காரணம் உங்க பையன் தான். ஓ மை பாய். Oh my boy. என்ன பெருமை பண்றீங்க? நான் ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். நான் பையன் மாதிரி வளர்த்தா அப்படிதான் பண்ணுவான். ஆனா யோசிச்சு பாரு, இட்ஸ் லைக் யூ நோ, நீ அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு. I don't think so you still believe in paranormal. Because நீ வந்து முன்ன நம்பனல, இப்ப நம்பல. இல்ல நீ இல்ல I mean imagine இந்த மாதிரி ஒரு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு போடா, அந்த நேரத்துல I don't think so பெருமாள பட மாட்டேன். மீதி அவன தெரியல. நான் வந்து மிச்சிடுவேன். இல்ல நான் அபியூசிவ் ஃபேமிலில இருந்து வந்ததுனால மேபி நான் அந்த அளவுக்கு அபியூஸா இருக்க மாட்டேன். மேபி ஒரு அரை விடுவேன். verbally abuse பண்ணுவா. நான் அபியூசிவ்ல ஃபேமிலில வந்திருக்கேன். அதனால நான் அவ்வளவு அபியூஸ் இருக்கேன். ஒரு அரை மட்டும் விடுவேன். எது குங்ஃபூலாம் கத்திட்டு வந்து அரை வேற இருக்கும். அந்த ஒரு அறையா ஒரு அறையோட நிப்பாட்டி நீ யாரோட நீ சாப் பண்ணுவ. என்னப்பா கழுத்து சைடு வாங்குது? யக்குசானா தெரியுமா? பையன் வந்து 6 மாசம் கழிச்சு வருவானா, தாடியில வச்சு நீட்டு பிடிச்சி கோவா. இல்ல இது 2 வருஷமா அப்படிதான் இருக்கு. தேடி பட்டா நல்லா ஆயிரும். அவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு கமல்ஹாசன் இப்படி த்ரிஷா அந்த வீட்டை பார்த்துட்டு வந்து அவனும் அந்த வீட்டை பார்த்துட்டு பஜ்ஜி அப்பா என்ன பண்றான் அவன்? பெரிய கமல்ஹாசன் மேல வாடா. சோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்காங்க. நான் கிரிஷ் பேசுறேன். ஓகே, ஹாய். நடுவுல கட்டம் போடாத சட்டை போட்டு பூனை இருக்கா. ஹலோ. ஜிப்பா போடாத சட்டை போட்டு ஜீவ இருக்கா. ஓகே, ஹாய். Hey, hi man. சோ நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க? My name is Lankesh. 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 Wait, what? Oh, wait, you're Indian, is it? Indian. Lankesh, this is such a unique name, bro. Full name வந்து லங்கேஷ்வர் வரும். லிங்கேஸ்வரன் தான் அவங்க மாத்தி ஸ்டைலா லங்கேஷ். இப்ப தைலல சொல்றது காமமா பேசுறல. இல்ல அது பிரெஞ்சுல அப்படி பேசுவாங்க. மாமா மீ காமம் மாமா மீ அப்படி சொன்ன. மாமா மீ அந்த மாதிரி அவனா பேச மாட்டான். நீ பிரெஞ்ச் கிஸ் கொடுத்து நீ காமமா இருக்க. சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, நான் வந்து கிளாங்ல இருந்து ஃபோன் பண்றேன். கிளாங். அதான் சேஃபா இருக்கான்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே சொல்லுங்க. இந்த கதை நடந்தது எப்படின்னா வந்து 15 years agoல நீங்க சேஃபா இல்லாத போது நான் சேஃபா ஆயிட்டு இருக்கிற போது ரெக்கியோருக்கும் சேஃப்க்கும் நடுவில் இருக்கிறப்போ 15 yearsக்கு முன்ன and it happened in my hometown. So 18 years old எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு கேர்ள் பார்த்தேன் நானு. 18 இயர்ஸ்லாம் பார்க்கல. 18 இயர்ஸ்ல நீ மியா கலிஃபா பாத்துக்கிட்டு இருந்த. அவன் 12 வயசுல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். So அந்த கேர்ள் வந்து அப்படி இப்படி ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணிட்டான். பட் என்னன்னா வந்துட்டு somehow வந்து அவங்க சைட் ஃபேமிலிக்கு வந்து தெரிய வந்துச்சு. சைட் ஃபேமிலி வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபேனட்டிக் அந்த மாதிரி சொல்லலாம். லைக் they don't approve. பரிரும் பெருமாள் கதை நடந்திருக்கலாம். அந்த மாதிரி எல்லா தமிழ் படம் கதையும் அங்க நடந்திருக்கு. அந்த என்ன ஏன்னா மாறக்கூடாது மாட்டு கூட. ஓ நான் ஆடக்கூடாதுன்னு நாட்டாம சொல்லுவாரு. அது பெரிய பெரிய சண்டைலாம் கூட நடந்துச்சு. லைக் வந்துட்டு வீட்டுல வந்து கத்தி சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் கூட நடந்துச்சு. somehow வந்துட்டு அந்த மாதிரி நடந்துச்சு பயங்கரமா. somehow வந்துட்டு நாங்க வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு 1 year plus வந்து 2 பேரும் வந்து கேளுக்கு வந்துட்டோம் படிக்கணும்னு. பண்ண முடியும். எங்க அப்பாவும் இல்ல. So அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலே வந்துச்சு. what we did so நாங்க வீடு வந்து எப்படி பாத்தீங்கன்னா வீடு வந்து கிட்ட பாத்துக்கிட்டோம். லைக் ஹாஸ்டல் கிட்டே லைக் அவங்க தங்குற ஹாஸ்டல் கிட்டே வந்து நான் வந்து ஒரு வீடு ஒண்ணு பாத்துட்டேன் நானு. லைக் வந்து வேலை செஞ்சுட்டே தங்க படிக்கிற வேலை செய்ய பார்த்தேன். நான் வந்து ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நல்ல வேலைதான். அங்கேயே வண்டி இதை பூட்டிட்டு இருந்தியா? இல்ல அது என்னன்னா வந்து because I was studying in automotive engineering that time. So அதனால ஒர்க் ஷாப் அது மாதிரி வந்து sooner or later என்ன ஆச்சுன்னா வந்துட்டு we stayed together la. தெரியுமே. அதுக்கு அடுத்து living together. Okay முடிஞ்சு கதை அவ்வளவுதான். இல்ல முடியல இப்பதான் ஆரம்பிக்குது. அங்கதான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா வந்து the family they somehow they know about it. So they I like எப்படின்னா வந்து எடுபட்ட சிறுக்கி உன்னை வளர்த்து விட்டதுக்கு உன்னை யாராச்சும் போய் மிமிக்ரி பண்ண தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மூடிட்டு இருக்காங்க. அவனை யாராச்சும் பேசுறாங்க நடிச்சிருக்கே ஸ்ட்ரெஸ் வேற பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரெப்ஸ் சாப்பிட்டு தாண்டா இந்த மாதிரி பண்றேன். அது சொல்லணும்னு தோணுது. அப்புறம் தொண்டை வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? வாயை வச்சு இந்த வாய் வச்சுதான் பழச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஆனா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னும் கச்சா பண்ணல. என்னோட பேரண்ட்ஸும் சரி அவங்க பேரண்ட்ஸ் சரி என்னன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொந்தக்காரங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன் டாட்டர் எப்படி நிம்மதியா இருக்கு வாழ்ந்து நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஒன்னொன்னா. ஸோ வந்து few events வந்துச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேனே. நாங்க வந்து அங்க வந்து ஒரு பூடல் வளர்த்தோம். பூடல் உங்க சொல்லியா? புட்டல் வளர்த்தோம். பூடல் தான் தெரியும்ல. புட்டல் தெரியும். அப்புறம் ஒன்றையில வளர்த்து ஸோ ஒன் நைட் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து சரியான சத்தமா இருந்துச்சு. அந்த பூடல் வந்து குலைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது நல்ல காலத்தே குலைச்சிட்டு தான் இருக்கும் அது சும்மானாலே. ஆனா என்னன்னா இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா குலைச்சிச்சு. லைக் ஓடி ஓடி குலைக்குது. என்ன வித்தியாசம்? அது குலைக்கிறதா உனக்கு? பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் ஓடி ஓடி குலைச்சிட்டு இருந்துச்சு. ஓகே. சோ நானும் வந்துட்டு சரி என்னத்தான் நடக்குதுன்னு போய் பாப்போம்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கீழே போய் இறங்கி பார்த்தேன் நானு. So what I saw நான் அந்த தாங்கால வந்து இறங்குறோம்ல. சோ அந்த தாங்கால இறங்கணும்னா வந்து நான் வந்து அந்த ஹாஃப் வேல இருந்து பாக்குறேன் என் பூடல் வந்து ஓடுது. பின்னால வந்துட்டு பின்னால வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்து தொட்டிட்டு ஓடுறான். பூடலியே ஒருத்த போட பாத்துருக்கானா? சின்ன பையன்டா. இல்லடா தலையில போட போட்டிருக்கான். டேய் சின்ன பையன் இப்ப நாயை துரத்தி இருக்கான். சின்ன பையன் நாய் தோட்டான் வீட்டு உள்ளுக்கு. மணி ஒரு 2 மணி கிட்ட 2 மணி விடைகால வெடிகால வீட்டு உள்ளுக்கு.
ஒரு சின்ன பையன் but then the boy is naked lah. The boy is naked. இப்ப என்ன சொல்றேன்? அப்பயே கனவு கூட சொல்லக்கூடாதுன்னு. So அது அந்த டைம்ல பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்கும்? ஆமா. நாயாவது வெங்காயம் போது சொல்லிட்டு நான் மேல வெங்காயமா? வந்துட்டேன். அது பார்க்க வெங்காயம் மாதிரி இருந்துச்சானது? அது உங்க பூடலியா? உள்ள வந்த அது power அடி. பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் ஓடாத தளபதி. நான் வந்துட்டு பயத்தினால என்ன பண்ணிட்டேன், அந்த நாயோட மேல ஓடி வந்துட்டேன். இல்ல அந்த பூடலோட நிலைமையில வச்சு பாரு. ஐயோ காவாதியா காவாதியா. ஐயோ காவாதியா. ஐயோ போறா பாரு போறா பாரு. கேட்டுப்பட்ட பையல. உன்னை எவ்வளவு பெரியவனா நினைச்சேன். சின்ன பையனை ஒத்துக்கிட்டு விட்டுட்டு போயிட்டேன். நான் மேல வந்து ஏறிட்டேன் நானு. ஒரு ஓடி வந்துட்டேன். எனக்கு என்ன பயனா வந்துட்டு, அது பூடல் தோட்டின அந்த சின்ன பையன் வந்துட்டு அவன் திரும்பி யூட்டன் பண்ணிட்டு என்ன தோட்ட ஆரம்பிச்சிட்டானா, என்ன டாம் அண்ட் ஜெர்ரி கத்துற மேல ஓடிட்டு இருக்கு. சின்ன பையன்டா கால ஏத்தி போட்டுருவான். சிங்கினு மணி சிங்கி. அதனால நான் மேல ஓடிட்டேன். சோ இந்த விஷயம் வந்துட்டு மேல வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது நான் அதை எழுப்பி சொல்லல நானு. ஏன்னா நான் அப்போ சொன்னேன்னா கண்டிப்பா வந்து நீ என்ன ஆச்சுன்னு பாருன்னு திரும்பி அனுப்பிவிடுவேன். சோ அதனால நான் சொல்லல, நான் பேசாம இருந்தேன். கொஞ்ச நேரம் சென்றா வந்துட்டு சத்தம் வந்து குறைஞ்சிருச்சு. அப்பதான் வந்து நான் போய் என்னடா எதுக்கும் எட்டி பாப்போமேன்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் பார்த்தேன், பூடல் ஓகே தான் இருந்துச்சுல. ஆனா வந்து என்னன்னா அது ஒரு மாதிரி பேண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, பயந்துகிட்டு பேண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பேனா பேண்ட் பண்ணிச்சு. ஓ பேன். மூச்சு மூச்சு வாங்க. அந்த மூச்சு அப்பனா இல்ல இல்ல அது ஆப்ல போடல, ஆப்ல போடல. ஓட்டுறான்டா. கொஞ்சம் தூக்கிட்டு ஓட போய் தூக்கிட்டு போயிருந்தா பேண்டிங்னாச்சும் குறைஞ்சிருக்கும். சோ அது வந்து ஒரு இவெண்ட். சோ அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் இஸ் ராங் இந்த ஹவுஸ்னு சொல்லிட்டு so நான் என்ன பண்ணேன், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆச்சு. சோ நான் என்ன பண்ணேன், எப்பவுமே வந்து ஈவினிங் ஆச்சுன்னா வந்து சாமி பார்த்து அம்மா திறந்து விட்டுருவேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வீட்டுல சொன்னோம்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து ஓ இதனாலதான் வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சிருவாங்க. சோ நான் வந்து எங்களுக்கு எங்க பிரச்சனை. சோ வந்து DIY பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண சாமி பாட்டு வந்துட்டு அப்படி இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளா வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. And then there is one இன்னொரு வாட்டி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு 3 o'clock இந்த மார்னிங் இருக்கும். ஸோ இப்போ முன்ன பைக் ஓட்டிட்டு போனோம்னா வந்துட்டு நம்ம தாமனுக்குள்ள போட்டோம்னா ஹெல்மெட் கழட்டிடுவோம்ல. ஹெல்மெட் கழட்டிட்டு அப்படியே சும்மா அப்படி பீஸா காத்து வாங்கிட்டு அப்படியே வருவோம்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி வந்து பின்னால வந்துட்டு ஏதோ ஒரு கேர்ள் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கேன். இல்ல என்ன கொஞ்சம் கிரிப்பியா இருந்துச்சு. யாரும் வந்து இருக்கும் காமெடி பார்த்து சிரிச்ச அப்படி இருக்கும் ஒரு கேர்ள். நல்லா ஹிஸ்டரிக்கலா காமெடி பார்த்து சிரிச்சா சிரிக்கிற மாதிரி, உளுந்து சிரிக்கிற மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் என்னன்னா வந்து நாட் பிஹைண்ட் மீ, நோ, என்னன்னா வந்து பின்னால எங்கேயோ ஒரு வீட்ல அந்த மாதிரி. அப்ப யாரோ வீட்ல காமெடி பார்த்திருப்பா, நீங்க தாண்டி போயிருப்பீங்க. அதுதான் தாண்டி வந்தாயா, அதான் நானும் நினைச்சேன். பட் என்னன்னா வந்து போ வந்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு அந்த சவுண்ட் வந்து கிட்ட 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 வருது. சோ நானும் வந்துட்டு அந்த கண்ணாடியில பார்த்தேன். அப்ப நான் வந்து பின்னால் திரும்பி பார்த்தேன், நத்திங். கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தா வந்துட்டு அந்த சத்தம் வந்து வெரி நியர் டு மீ அண்ட் இட் ஓவர்டுக் மீ. என் பக்கத்துல வந்துட்டு என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு அது பார்த்தா அதே மாதிரிதான் அது ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னுக்கு போயிடுச்சு. ஆமா, இவன் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போறான், நான் தான ஓவர்டேக் பண்ணிட்டு கரெக்ட்டா பல மட்ரை பிட்டா அவ்வளவு ஃபாஸ்டா போயிருக்கான். சிரிச்சிட்டே லேட் பார்த்தேன். ஆனா நத்திங் இந்த மார்க்கெட் வந்துட்டு only the sound, there's like ஒரு உருவம் ஒரு ஸ்மோக் ஒண்ணுமே இல்ல. so I was like confused, என்னடா இது இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவரு நாட் இம்ப்ரெசிவ், ஒரு உருவம் இல்ல ஒரு ஸ்மோக் இல்ல, நீ எல்லாம் ஒரு பேயா. அது அவன் இல்ல, அது நீ இல்ல. இவ்வளவு வாச்சிருக்க மயிறு ஏர்போர்ட்ஸ் விளையாடுறான். So what I did, I just proceed la. நான் சரி போவோம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கலாம் ஆனா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறேன் நானு.
But then வந்துட்டு the sound is like waiting just beside my house வந்துட்டு wait பண்ணிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டு. How the fuck the sound can wait at your house? like you can really hear no like கிட்ட போப்போ வந்துட்டு சத்தம் லவுடா கேக்குது. வீடு போப்போ வந்துட்டு you can really hear the sound. like அந்த சிரிக்கிற சத்தம் வந்து like it is there. so நான் கிட்ட போப்போ வந்து அந்த சத்தம் வந்து ரொம்ப அது like distance ல இருந்து like அது ரொம்ப நியர் ஆச்சு. பேய்க்கு வந்து அது ஒரு காம்படிஷன். நான் வீட்டுக்கு முத போறேன்னா நீ வீட்டுக்கு முத போறியா? சோ அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ஒரு கட்டம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துச்சுல. பட் தென் இட்ஸ் லைக் டூ நியர் ரெடி. அந்த டைம்ல வந்து நீங்க யூட்டர்னும் பண்ண முடியாது. பரவாயில்ல போலான்னு சொல்லிட்டு போறப்பதான் வந்து எங்க வீட்டு வெளியே வந்து ஒரு நாய் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரே டாக் மாதிரி. ஆனா என்னன்னா வந்துட்டு அது நான் வந்து சாப்பாடுலாம் போட்டு வளர்த்தேன் நான். அது பேர் ராய். ராய் அது நான் ராய்னு ROY ராய். இல்ல அந்த புடலு Return of investment. இல்ல அந்த புடலு அவன் சாப்பாடு போடுவா நம்பிராத. ஆபத்துல வரது கழட்டி விட்டுருவா. சைன் போடாத சைன் போடாத. இல்ல அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த ராய். ஓகே. சோ அது நான் பண்ணிச்சு. அது வந்து தாட் இருந்துச்சு. அது வெரி ஃபியர்ஸா வந்து தாட்டிட்டு அது கரெக்டா வந்து எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பனானா பிளான்ட் இருக்கும். அங்க போயிட்டு நின்று குலைச்சி அவ்வளவு நேரம் லைக் ஃபியர்ஸா அது குலைச்சோன்னு தான் வந்து சத்தம் ஸ்டாப் பண்ணுச்சு. சோ எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ மேபி தேர் சம்திங் தேர்ன்னு சொல்லிட்டு நான் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு காலை தழுவிட்டு அந்த ராயும் தூக்கிட்டு உள்ள போயிட்டேன். ராய் தூக்கிட்டு உள்ள போயிட்டேன். வீட்டுக்குள்ள வெயிட் பண்ணிச்சுன்னா ஏன்னா உள்ளுக்கு பையன் இருக்கான். நீ வா உள்ளுக்கு. அவனை நம்பி நான் உள்ள போற மாதிரி இல்ல. நீ தான் கொஞ்சம் பல்கா. ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா பின்னால நான் கிச்சன் போறப்போ வந்து கிச்சன் பின்னால சத்தம் கேட்டுச்சு. அந்த சிரிக்கிற சத்தம் என்னன்னா வீட்டு பின்னால பக்கம் போயிடுச்சு. ஓகே. ஒன்ஸ் என்ன ஆச்சுன்னா வந்து நாங்க 2 பேரும் வந்துட்டு எங்க ஹோம் டவுன் கிளம்பிட்டோம். ஹோம் டவுன் வந்து என்னோட ஹோம் டவுன் வந்து பரேகுண்டா பேரா. கேர்ள் ஃபிரெண்ட் ஹோம் டவுன் வந்துட்டு டைப்பிங் பேரா. எல்லாம் 2 பேரும் பேரா. 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே படிச்சோம். சோ அவங்க வீடு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த டைப்பிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ரயில்வே ட்ராக் வந்து தெரியுமா? அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து இப்போ வந்து ரோட் எல்லாம் போட்டு சைட்ல வந்து வீடு எல்லாம் வந்துருச்சு. ஆமா நம்ம போணுமே அந்த மாதிரி. பட் நாட் மாடர்னான வீடு இல்ல. சோ அந்த காலத்து நம்மளே கட்டிக்குவோம் அந்த மாதிரி வீடு. சோ நைட் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். சரியான ஸ்லிம்பேடா இருக்கும். ஆமா 2 காடி போனுச்சுன்னா கூட வந்து அது கொஞ்சம் போக கஷ்டம். சோ நாங்க வந்து ஒரு வாட்டி பாலே கம்பவுண்ட் பண்ணப்போ வந்துட்டு மணி வந்து அப்போ வந்து ஒரு 2 3 அந்த மாதிரி. அத்தனை மணிக்கு தான் நாங்க நைட்டு தான் டிரைவ் பண்ணுவோம். நைட்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு போனோம்ல. என் கேர்ள் வந்து என்னன்னா அப்பயே அந்த ஈப்போ தாண்டி அந்த மாதிரி வந்துட்டு தூங்கிடுச்சு. நான் தான் காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த ரோட்ல போறப்போ எப்பவுமே வந்து அந்த ரோட் மசோ பண்றதுக்கு முன்ன அது ஒரு நீட்டான ரோடு. அது மசோ பண்ணும்போது ஒரு வாட்டி வந்து பீம் அடிப்போம். இல்ல பீமா பீம் ஹை பீம். என்ன சம்டைம் வந்து டாக்ஸ் இருக்கும். அப்ப ஏதாவது சம்டைம் வந்து ஸ்னேக் வந்து பாஸ் பை பண்ணும் அந்த மாதிரி. சோ we don't want to run over it la. சோ அதனால வந்து ஒரு வாட்டி பீம் அடிப்போம். Snake pass. சோ நான் வந்து தூரத்துல இருந்து பீம் அடிச்சப்போ I can see ஒரு guy வந்து நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து வந்திருக்கான்னு தெரியல. தூரத்துல இருந்து இருந்துச்சு. சோ நானும் வந்துட்டு எப்படின்னா அங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு சம்டைம் தண்ணி அடிச்சுட்டு அது மாதிரி வருவான்னு சொல்லிட்டு நான் பாடி போயிட்டு இருக்கேன். பட் தென் வந்துட்டு அது நான் போ வந்துட்டு எனக்கு என்ன பயம்னா வந்து இருட்டாக்கும் அதுக்கும் மேபி தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பீம் அடிச்சேன். அந்த மறுபடியும் பீம் அடிக்கிறப்போ தான் வந்துட்டு அந்த காய் வந்து கொஞ்சம் கிட்ட இருந்தப்போ I can see that man don't have hate but he's walking. நடந்து போயிட்டு இருக்கான். but don't have hate no. but then நான் என்ன யோசிச்சேன்னா வந்து ஒருவன் அந்த காய் சார் லிஃப்ட் கொஞ்ச நேரம் அந்த முச்சந்தில என் தலை விழுந்திருக்கும். போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இப்போ வரும்போது நீங்க அப்படியே போகும்போது யூட்டன் போட்டு அப்படி எடுத்துட்டு வந்து நான் தளபதி ஃபேனுங்க சொல்லி போயிடுறேன். இவன் தலையோட வர அங்க போனா சார் இங்க தண்டவாளம் போய் நாலஞ்சு ட்ரெயின் ஏறி போச்சு. அவனா நீன்னு சொல்லி கத்திட்டு ஓட வந்தான். சோ எனக்கு அதுதான் பார்த்தன வந்துட்டு லைக் எப்படின்னா வந்து ஒரு வேலை டயர்டா இருக்கும் போருக்கு. சரி பரவாயில்ல நம்ம எந்த வாட்டி என்ன பண்ணுவோம் பீம் அடிக்காம நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் நம்ம சொல்லிட்டு. பட் தென் கியூரியாசிட்டி வந்து இருக்க ஒண்ணு மறுபடியும் அடிப்போம்.
நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லி அடிச்சேன். கன்ஃபார்ம் பார்த்தா தலை இல்ல. கன்ஃபார்ம் தலை இல்ல. கண்டிப்பா தலை இல்ல. தலை ஊர்ல இருக்கல. இல்ல தளபதி. ஆனா என்னன்னா அது வந்து அந்த 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 காய் வந்து he looks like normal, no? ஒரு சீனா அப்ப வந்து போட்டிருப்பாங்க தெரியுமா, ஒரு டி-ஷர்ட் போட்டு அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அப்போ ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே நடப்பாங்களா எல்லாமே. என்னடா பண்ற? அந்த காலையில ஹைக்கிங் போறோம், இது நடக்கும் போதுதான் அப்ப இப்படிதான் கட்டிட்டு. ஆமாவா? நான் அந்த மாதிரி ஆப்பை பார்த்ததே இல்லையா? நம்மள ஹைக்கிங் போனதே இல்ல. ஹைக்கிங் இல்ல, நார்மலா நார்மலா like அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டே தான் போவாங்க. ஓ ஆப்பை அடிச்சிட்டு போறாங்க. இது ஆக்சுவலி என்னன்னா இந்த ஆம்பிட் இதெல்லாம் வந்து அவங்க அடிப்பாங்க. என்ன பிரஷர் pressure point. பாயிண்ட். அது ரத்த ஓட்டம் வந்து சீராக்குமா? பெட்டரா இருக்கும். Thank you மின்னல் FM. நல்ல குறிப்பு. இந்த மாதிரி வார்த்தைலாம் அங்கதானே கேட்டிருக்கேன். உடல் ரத்தத்தை சீராக்கும். சீராக்குமா? Thank you மின்னல். ஏன்டா அது சொன்ன? அங்கே தான் ஒட்டிக்கிட்டு அவன் சென்டென்ஸ் எப்படி முடியும்? தீய சடங்குகள் சொல்லுவாங்களா அது? அது கேட்டதுல. ஓகே. So, அதால அந்த மாதிரி பாத்துட்டேன்ல. சோ வந்து இப்போ பாஸ் ட்ரை பண்ணோமே. இப்ப நான் பார்த்தது வந்து நான் பின்னால இருந்து வந்து நான் ஐபிஎம் அடிச்சு வந்து தெரிஞ்சு இப்போ பாஸ் ட்ரை பண்ணுமே இப்போ. சோ வந்து தாண்டிட்டேன். I crossed that guy, but then memang tak nampak apa தெரியுமா. சோ நான் என்ன பண்ணேன், இப்போ பின்னால இப்ப சைட் மிரர்ல இருந்து பாக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி வந்து பிரேக். பின்னால பீம் எங்க இருக்கு அடிக்கிறதுக்கு? சோ நான் என்ன பண்ணேன், பிரேக் பண்ணேன். பிரேக்கா? பிரேக் பண்ண பிரேக்ல லைட் வரும். பிரேக் அப்னா தெரியுமே, டோப் லைட் இருக்கும். அந்த அளவுக்கு இருட்டா இருக்கா ரோடு? ஓ வெரி டார்க். நீங்க இப்ப கூட எனக்கு தட்டி பார்க்கலாம். அந்த how long தட்டுங்களேன். how longனா எவ்வளவு தூரமா? How long the road? AULONG. How long? Google Mapல டைப்பிங் how long தான் தெரியும் எல்லாத்துக்கும். Okay. ஓகே. So அது memang tempat keras lah. அங்க memang நைட் யாரும் வெளிய வர மாட்டாங்க. அது கிராஸ் சொல்லுவாங்க. டைப்பிங்ல. ரைட் இல்ல எடுத்து கிராஸ்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கல்ல. அப்புறம் சோ வந்து அந்த பிரேக் பண்ணப்ப கூட பார்த்தேன் மேமாங் வந்து தலை மேமாங் இல்ல. சோ தாண்டியாச்சுல அழிச்சிட்டேன். காடிய So நேரா காடி நேரம் அழிச்சிட்டேன் வீட்டுக்கு போய் லைக் பண்ணிட்டு அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தோம், லைக் ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது, ஏன் வந்து லைக் ரொம்ப நிறைய விஷயம் வந்து. ஏன்னா you are very unlucky fellow. ஏன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி. இங்க பாருங்க, நடக்கும் போதெல்லாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, எதுவுமே நடக்காத மாதிரியே போறா. ஓகே, நம்ம போயிட்டு ஹாஃப் ஆன் சாப்பிடுமா? நான் எந்த நிலைமையில வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி? தலையில அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஹாஃப் ஆன் சாப்பிடுமா? ஐஃபான் தான் உனக்கு அடுத்து. சோ வந்துட்டு இது மேமாங் நானும் கேட்டேன், அது எப்படின்னு தெரியல, நான் இருக்கிறப்ப மட்டும் தான் நடக்குது, உனக்கு நடக்க மாட்டேங்குது. என் கேர்ளும் கேட்டிருக்கேன், எப்படி நான் இருக்கிற மட்டும் நடக்க மாட்டேது, தூங்கி விழுந்தா அப்படிதான். அந்த மாதிரி இல்ல. அது என்னன்னா வந்து எனக்கு என்ன ஹைலைட்னா கரெக்டா அந்த வேல போகும்போது தான் இவங்க கரெக்டா ஓகே எனக்கு தூக்கம் வருது. அவங்களுக்கு ஏற்கனவே பட்டாங்க, இதுக்கப்புறம் நடந்தா நம்ம தூங்குவோம். தூங்கு கைப்புள்ள. I had a last time, right? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்க, வந்துட்டு don't worry, I will make sure I'm a passenger, I'll keep you awake. I'll keep you awake. 5 நிமிஷம் தான் இருக்கும், தூங்கிட்டாங்க. இதுதான் நீ keep awake. நான் தான் 2 மணி நேரம் ஓட்டிட்டு இருந்தேன் தனியா. சோ அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு ஏன் வந்து அதுக்கிடையே தூங்குதுன்னா வந்து ஒன் டே வந்து she really changed, she got possessed மாதிரி. யாருக்கு? என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஓ, அது எப்படின்னா she was feeding me ரொட்டி ஜான் ஊட்டிட்டு இருந்துச்சு எனக்கு. தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? ஊட்டி தெரிஞ்சு அது மாதிரி ரெண்டுமே. வந்து ரொட்டி ஜான் எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபார்க்கும் நைஃபும் வச்சு வெட்டி ஊட்டிட்டு இருக்கு. ஓகே, என்ன நினைச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மூஞ்சி மாறுச்சு.
நானும் பாத்துட்டேன், என்னடா திடீர்னு மூஞ்சி மாறுத. நான் என்ன நினைச்சேன்னா வந்து ஒருவேளை ரொட்டி ஜான் கோளாரா இருக்க போருக்கு அந்த மாதிரி. அந்த நைஃப் இருக்குல்ல, எடுத்து ஒரே சொருவ பாத்துச்சேன். ஒரே சொருவு. நல்லவேளை புடிச்சிட்டேன். நல்லவேளை கத்தியடா. கத்திய பயந்துட்டு அவங்களே பிடிச்சிட்டாங்கண்ணா. நான் அவங்களே பிடிச்சிட்டாங்க. அக்கா வைக்கிற அப்படியா? அவங்கள புடிச்சு கத்தி ஏன் உங்களுக்கு இறங்கிடுச்சுன்னா, ஆமா ஆமா, நான் என்ன பண்ணேன் வந்துட்டு, நான் வந்து ஒரு குலுக்குனேன் அப்படியே. யார கத்திய கத்திய பிடிச்சிங்களா, கைய பிடிச்சிங்களா? கத்திய பிடிச்சிங்கன்னா வெட்டிடாது. ஐயோ கையதான் பிடிச்சேன். கையோ கத்தியோ நடுவுல ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அங்க பிடிச்சேன் நானு. இந்த ஓட்டக்குள்ள கையை இப்படி பிடிச்சிருக்கேன். அதாவது கத்தினா வந்து ஒன்னும் அந்த அந்த வெஜிடபிளா வெட்டுறோம் அந்த கத்தி இல்ல, அந்த கத்தரிஸ் கத்தி இருக்குல்ல அது. அந்த இதெல்லாம் அந்த கத்தரி கட்லரி, அந்த பட்டர் நைஃப். பட்டர் நைஃப். சோ அந்த புடிச்சன வந்து நான் என்ன பண்ணேன், புடிச்சிட்டு நான் வந்து அப்படியே குலுக்குனேன். என்ன ஆச்சு உனக்கு நன்மரி? அண்ட் தென் அப்பதான் வந்து லைக் சித்தா பண்ண மாதிரி செஞ்சு தருமா, சித்தா பண்ண மாதிரி தெரிஞ்சுன்னு. அண்ட் தென் அப்பதான் தெரிய வந்துச்சு, ஓ ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துச்சு. இப்ப எப்படின்னா வந்து he is the one who got possessed, so that is why எனக்கு என்ன நடக்கிறப்போ she is not awake. அப்பதான் வந்து நான் வந்து அதை விட்டுட்டு போயிருவேன். ஓகே ஓகே அந்த மாதிரி. and then சுன்சுனா வந்து ஒரு நாள் என்ன பார்த்தோம்னா வந்துட்டு வீட்டு சைட்ல பியூ லீமாவெல்லாம் கிடைச்சு. பியூ லீமா அது ரேட்டா இருந்துச்சு. அது வந்துட்டு சீராப் லீமாவா இல்ல வந்து மந்திரிச்ச லீமாவா தெரியல. அது குங்குமம் போட்டு வெட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் தென் at that point of time வந்து எப்படின்னா, it's like we are too tired of all this already, like lots of things we have seen, so we are too tired, so வந்து we just like oh maybe இதனால இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. so அப்புறம் வந்துட்டு when we went and saw one ஒரு சாமியார்ல அவர் வந்து மோட்டு வந்து ஒரு 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 இன்டெலிஜென்டான ஒரு குரு மாதிரி சொல்லலாம். ஒரு பிரீஸ்ட் இல்ல, ஒரு பிரீஸ்ட் இல்ல, அவர் வந்து more to a spiritual person, but then he's like a guru la. He's not the type who will go and pray அந்த மாதிரி இல்ல. He will just the yogi மாதிரி சொல்லலாம். இந்த யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து கத்துப்பாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, ஆமா இப்ப எல்லாமே யூடியூப்ல பார்த்து கத்துக்கலாம். சாமியாராவது எப்படி 1 to 1 இல்ல 101. முதல் விஷயம் தாடி வளர்க்கணும். So that's the thing la. So அவர் பாக்குறப்போ வந்து அவர் தான் சொன்னாரு, okay it's actually like this. அவர் வந்து நாங்க யாரு என்ன எதுவுமே தெரியாது. So he just called us and then நாங்க உட்கார்ந்தோம், டெம்பிள் உட்கார்ந்தோம். அவர் தான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணி முடிச்சு சும்மா கூப்பிட்டாரு. I can see like இங்கிலீஷ் தான் பேசினாரு. both of you having problem. அப்புறம் சொல்லிட்டு இருந்தாரு, okay actually it's like this because of your relative. எப்படி இருக்கும் என்னது I can see both of you கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஒரு பேனல் கட்டிட்டு இருக்கு. Okay see you all have problems. போக்கட வரா அந்த பொண்ணு இப்படி உங்களுக்கு தெரியும். நீங்க மிரக்கலோட மிரக்கல் அற்புத பிறவி. So வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா வந்துட்டு like he can see one kind of ஒரு black shadow வந்து என் கேர்ள் பின்னால இருக்கு. black shadow கேர்ள் பின்னால இருக்கு. So it's already attached to my girl la. So அது என்ன பண்ணா வந்து கொஞ்ச நேரம் வெளிய இருந்துட்டீங்கன்னா அந்த பின்னால ஒரு பேய் எடுத்துருவேன் திரும்பமா. அவர் அப்படிலாம் சொல்லுது அவரு. Are you still with this girl? நான் வந்து அதே கேர்ள கல்யாணம் பண்ணி எனக்கு 4 பிள்ளை இருக்கு இப்போ. ஓ வா 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 வாட் அச்சீவ்மென்ட். ஓகே நீங்க ஏன்டா சிரிக்கிறீங்க? நீ இப்படி வந்து வெடச்சு சத்தியமா அது வெடிக்கல, நான் உண்மையா சொல்றேன் ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன் அது அச்சீவ்மென்ட். அதே உண்மைதான் உண்மையான விரும்புற பெண்ணை கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை வைக்கிற வரைக்கும் நீங்க அதெல்லாம் அது அச்சீவ்மென்ட். அவங்க தான் சிரிக்கிறாங்க, நான் சிரிக்கல. நீ அதை நான் கேட்கவேன் வாட் அச்சீவ்மென்ட். இல்ல say wow that's great bro அந்த மாதிரி சொல்லிடுறேன். wow what achievement. அது எவ்வளவு சர்காஸ்டிக்கா சொல்றதுடா. நான் சொல்றது கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. அப்படி இல்ல ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து என்ன சொன்னாரு உங்ககிட்ட? அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு the thing is attached to my girl that time.
சோ அது எப்படின்னா வந்துட்டு அது வந்து லைக் ஆளுங்க செஞ்சது, ஆளுங்க செய்வன அதெல்லாம் சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா நீங்க என்ன சாமி கும்பிட்டு இது பண்ணி நீங்க மந்திரிச்சு இது பண்ணாலும் அது வந்து போவாது. சோ இட் இஸ் கோயிங் டு பி தேர். அதோட எய்ம் என்னன்னா வந்து that thing will possess my girl and then வந்துட்டு எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். எனக்கு பிரச்சனை வர்றப்பெல்லாம் வந்துட்டு என் கேர்ள் வந்து முழிச்சிருக்காது or she won't be there. so that நான் யோசிப்பேன், ஓ என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, விட்டுட்டு போயிடுவோம். எனக்கு மட்டும் வருதா இது? உன் கூட இருக்கும்போது அது நடக்குது. சோ அந்த மாதிரி சோ அது என்ன பண்ணா என் கேர்ளோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் பண்ணி இருக்குமா. சோ she also feel tired all the time, you know. so அந்த மாதிரி இப்ப நான் வரேன். so that's the thing lah. பேய் சார்ஜ் பண்ணி so இல்ல பேய் சொல்றேன். பேய் வந்து மக்களே அவருக்கு வந்து தொண்டவலி ஞாபகம் வச்சுங்க. ஏன் தொண்டவலி அந்த பேசக்கூடாதா? என்ன தடவை சொல்ல நான் ரொம்ப பேச மாட்டேன். நான் அங்க உட்கார்ந்தா இதோட டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 பேசுவேன். அப்புறம் தொண்டை வலினா பாட்டு பாடலாமே. பாடலாம். பெய் செஞ்சு அப்புறம் so அவர் என்ன சொன்னானா வந்து this thing only you can take yourself, like நாங்களே தான் வந்து எடுக்க முடியும், நாங்களே தான் வந்து we can get rid of the thing. so அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அந்த டைம்ல you go and read about science னாரு. என்கிட்ட அப்போ சொன்னாரு ஸ்பைன்ஸா science. சயின்ஸ் so he told that science he told me. so science சொன்ன வந்துட்டு like வித்தியாசமா இருக்க என்ன சயின்ஸ்ன்றாருன்னு சொல்லிட்டு so what I did, I took one minor subject which is called metaphysics. okay metaphysics. so வந்து நான் படிக்கிறப்பே வந்து நான் metaphysics minor course எடுத்தேன். so அந்த minor subject என்னன்னா வந்துட்டு you know metaphysics, right? It's the study about ghosts, all this energy எல்லாமே. it's a physics that no material. Yeah. basically physics that's not materialized, it's conceptual physics. so அந்த மாதிரி so we learn about that and then அதுல இருந்தா வந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். இந்த செய்வனா வந்து என்னது, லைக் வந்துட்டு how do we create the sevana, what is the scientific name for the sevana and how to get rid of that. and what is the scientific name for sevana? it's just an energy. okay இல்ல அந்த அது வந்து ஷார்ட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் எப்படி அது சயின்டிஃபிக்கா அது எப்படி ஆகுது அப்படின்னு? அக்கார்டிங் டு ஜிம்மி நியூட்ரான், அந்த நியூட்ரான் எடுத்து இந்த நியூட்ரான் வச்சு அந்த புரோட்டான் மாதிரி. ஓ ஆமாவா? ஓகே லேசா எக்ஸ்பிளைன் பண்றேனே. அது எப்படின்னா வந்துட்டு நம்மகிட்ட எனர்ஜி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு இருக்குல்ல. ஓகே அது எப்படின்னா வந்து எனர்ஜி cannot be created or destroyed வரும். ஓகே சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சோ அந்த எனர்ஜி வந்துட்டு நம்ம அது கிரியேட் பண்ண முடியாது, அது டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இட் கேன் ஒன்லி கன்வெர்ட். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம். ஒரு டார்க்கான ரூம்ல வந்து நம்மள ஒண்டியா உட்கார வச்சுட்டாங்க. So டார்க்கான ரூம் ஒண்டியா உட்கார வச்சுட்டாங்கன்னா வந்து of course we will speculate lots of things, right? Like வந்து அந்த corner of the roomல வந்துட்டு என்னமோ இருக்கு. So if let's say அங்க வந்து ஒரு சின்ன ஹீட் எனர்ஜி இருந்தா கூட நம்மளோட பயத்தினால வந்து நம்ம ஹீட் எனர்ஜி வெளியாக்குவோம்ல. நம்ம பயந்தா வந்து நம்ம குளிர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஆமா. சோ அந்த குளிர்னால நம்ம ஷிவர் பண்ணுவோம். நம்மளோட கையில அந்த புளு ரோமாலாம் வந்து ஏறிக்குன்னு சொல்லுவோம்ல. ஆமா. அதனால வந்து என்னன்னா வந்து நம்மளோட ஹீட் எனர்ஜி இஸ் பீங் டிசிபேட்டட். ஓகே. So when heat energy is being dissipated, that energy, அதாவது that entity will take in our heat. So அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம என்ன யோசிப்போம், அங்க ஒரு பேய் இருக்குன்னு சொன்னா வந்து ரியலி வந்து அங்க திடீர்னு ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம்னா வந்து ஒரு நாக்காளி நவுத்துற சத்தம்னு. So and then நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், பேய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பயப்படுவோம். இன்னும் பயப்படதான் வந்துட்டு that entity will gain all of our energy and then நம்மளுக்கு இப்போ என்ன நம்ம ஒரு உருவம் நம்ம குடுக்குறோமோ அந்த என்டிட்டிக்கு நம்ம சொல்றோமா, ஓகே வெள்ளை சட்டை போட்டு நீட்டு மூடி இருக்குன்னு, அது வெள்ளை சட்டை போட்டு நீட்டு மூடி தான் அங்க நிக்குவாங்க. So basically it's your doing la. Sorry, basically it's our doing la. What we are doing la. Yes, correct. நம்ம தான் கிரியேட் பண்றோம் அப்ப. Like நம்ம வந்து of course நம்ம we have never heard of people fighting with ghosts, like ghosts வந்துட்டு அடிக்குது, ghosts வந்து சாவடிக்கலாம் கேள்விப்பட்டதில்ல. That is the thing, because energy is like our energy is far it's like supreme compared to these energies, right? So அதனால தான் so அது வந்து அந்த மாதிரி தெரிஞ்சா வந்து like we can really get out of that energy அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே.
So that's the thing lah. That's metaphysics. So that is what I do for living now. நீங்க ஓகே மெட்டாபிசிக் இப்ப வந்து டீச்சர் லெக்சரர் அந்த மாதிரி. ஓகே ஸோ உங்க கதை ஐ மீன் அந்த ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேய் டிஸ்டர்ப் பண்ணல. பேய் டிஸ்டர்ப் பண்ணல. அது வந்து ஒரு கச்சாவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பட் தி திங் இஸ் that energy அது வந்து அந்த reversible reaction ஒன்னு இருக்குல்ல. ஓகே. So the thing it went back to the person who did that. So the whole family is suffering now lah because of that. So reverse ஆயிடுச்சு. உனோ ரிவர்ஸ் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு when we summon some kind of energy right, அந்த செய்வனை நம்ம summon பண்றப்போ வந்துட்டு அது ஒரு huge amount of energy வந்து தேவைப்படும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா if we want to do ஒரு செய்வனை செய்யணும்னா வந்து அது requires blood sacrifice அந்த மாதிரி. ஏன்னா blood sacrificeலாம் வந்து bloodலாம் அந்த ionsலாம் செம்ம கூட இருக்கும். So அதனால தான் வந்துட்டு they will use that. So the higher the sacrifice the better the power ன்னு சொல்லுவாங்கல. So அந்த மாதிரி. So but then when we can stop that, அது என்ன பண்ணா வந்து the energy will revert back to the original source. The original source க்கு போயிட்டு so it will destroy that thing. அந்த ஒரு thing தான் destroy பண்ணும். Like அந்த source of energy தான் வந்து destroy பண்ணும். I see. So அதுதான். Okay. Thank you so much bro உங்களோட கதையை ஷேர் பண்ணதுக்கு. Okay, you're welcome. Interesting. Thank you. பாப்போம். Bye. Okay, bye. See you. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து முற்றுப்புள்ளி சொல்லி வைக்கிறது குரிஷ் கிறிஸ். ஓகே ஆனா இந்த பேயோட பேர் சொல்லுவேன் ஆனா சிரிக்க கூடாது. தொண்டவலின்னு சொன்னீங்க. பேய் கதை இப்ப நான் சொல்றேன் பார்த்து அப்படிதான் சிரிக்க கூடாது. நான் பேய் கதை தான் சொல்றேன். இடிச்சிங்க சிரிக்க கூடாது. ஓகே சரி நீ சொல்லு. நாங்க சிரிக்க ஓகே இல்ல நானே சிரிப்பேன். அந்த பேரு நீ சிரிக்க கூடாது. சீரியஸா சொல்லு. நாங்க சீரியஸா கேட்கிறோம். அந்த கதை வந்து அந்த கதை அவ்வளவு அது பெரிய காமெடிலாம் இல்ல. அந்த பேர் தான். சரி நீ சொல்லு சார். குனே அந்த பேயோட பேர் குனே. காமெடி இருக்கு. கோனே ஓ அப்படி வரீங்களா? இது அந்த குனே அந்த கோனே குனே. சோ இது வந்து ஓகே நம்ம தமிழ் வந்து காத்து சட்டன் கேள்விப்பட்டிருக்கல. இதெல்லாம் சிரிப்பா இருக்கு. காத்து சட்டை நீ ஏதாச்சும் டேர்ம் இருக்கு. காத்து சட்டை என்னடா சொல்றீங்க? காத்து சட்டை அவங்களோட அந்த பேய் டேர்ம். காத்து சட்டைன்னு சொல்லி ஜெனரல் டேர்ம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அத காத்து சட்டை அப்படின்னு. சோ இட்ஸ் சம்திங் தட் யூ cannot see. So you don't know what is the entity. So you know it's a something but you don't know what is it. இப்ப ஐடென்டிஃபை பண்ணனும்னா பொந்தியானா ஐடென்டிஃபை பண்ணா காட்டேரி காத்து சட்டைன்ற ஒரு விஷயம் வந்து you don't know what அது பண்ணி அது வந்து அது அங்க இருக்குன்னு தான் காட்டும். ஆனா அது அங்க இருக்குன்னு அதையே காட்டாது. புரியுதா உனக்கு என்ன சொல்றேன்னு? நான் புரியலடா. அதுதான் எங்களுக்கும் புரியல. அது பிரசன்ஸ் காட்டும். So you can feel the presence. Yeah. But okay இது வந்து குனே வந்து இஞ்சில மட்டும் தெரியும். பார்த்தவங்க ஓகே ஏன் அத பத்தி சொல்ல முடியாதுன்னா அது பார்த்தவங்க செத்துருவாங்க இல்ல பைத்தியமாயிருவாங்க. சோ அதனால இன்ன வரைக்கும் nobody ever can describe how it is look like but it has physical form. அப்ப எப்படி குனேன்னு பேர் வச்சாங்க? சோ குனே பேர் வச்சாங்க பிகாஸ் அது இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இது எப்படி இருக்கு ஆனா இல்ல. சோ ஓகே இது வந்து பெடிஃபில்ல உச்சி மணி 1 மணிக்கு ஆஃப்டர்நூன் அதுல தான் வரும். ஆஃப்டர்நூன் டைம்ல இதனால தான் வந்து அந்த ஜப்பான்ல வந்து இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்ல வெளிய போக கூடாது சொல்லுவாங்க. இப்ப நம்ம மாதிரி தான் இந்தியன்ஸ் சொல்லுவாங்களா உச்சி நேரம் வெளிய சுத்தாத அப்படி சொல்லுவாங்க. பாத்ரூம் வெயில்ல இருந்து இல்ல பாத்ரூம் போணும் உச்சி நேரம். அது சுச்சா நேரம். சோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபாதர் மதர் 2 பாய்ஸ் கம்பத்துக்கு போறாங்க. ஓகே ஃபாதர் மதர் 2 அண்ணன் தம்பிங்க. ஸோ இந்த அப்பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு கம்பத்துக்கு போறாங்க. அந்த மாதிரி வந்து ஜாலியா போறாங்க. ஸோ ஆனா அவங்க வீட்டு பின்னுக்கு வந்து ஒரு பெடிஃபீல்ட் இருக்கு. ஸோ இந்த இவங்க வந்துட்டு ஓகே நம்ம விளாண்டுக்கிட்டு இருப்போம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு தாத்தா பாட்டெல்லாம் விசிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க.
விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து வந்து ஒரு காத்து மாதிரி அடிக்குது. ஸோ தூரத்துலேருந்து வந்து காத்து மாதிரி அடிக்கும் போது இவங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஒயிட் கலர் உருவமா? ஒரு உருவம் தூரத்துலேருந்து அது உருவம்னு கூட தெரில. அது இங்கிட்டும் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்ன டைம் நடக்குது? அரௌண்ட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன்ல. ஓகே ஓகே. ஒரு உச்சி நேரத்தில் நடக்குது. ஸோ அவங்க வந்து இப்படின்னு ஃப்ளோட் ஆகுது. ஸோ வந்துட்டு என்னது அது? ஒரு பிளாஸ்டிக் பை ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஸ்கேக்ரோவா அப்படின்னு. இல்லை ஸ்கேக்ரோ அந்த மாதிரி மூவ் ஆகாது அப்படின்னு. ஸோ ஆனால் இது நடந்தது வந்து டூரிங் 1950s 60s ரொம்ப பழைய கதை. அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து இவங்க வந்துட்டு சரி நான் என்ன பண்றேன் அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாத்தாவோட பைனாகுலர்ஸ் எடுத்துட்டு வரேன். தாத்தாவோட பைனாகுலர்ஸா? அவ்வளோ பழசு. உள்ளுக்கு போயிட்டு பைனாகுலர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டான். தாத்தாவோட பைனாகுலர்ஸ். தாத்தாவோட பைனாகுலர்ஸ் எடுத்துட்டு அவன் பார்த்துட்டு he dropped it வந்து அவன் நாசர் மார்லா மகிழ்மதி க்ளோஸ் போ நோ அந்த மாதிரி ஷாக் ஆயிட்டு he started to shake. கையில நடுங்க அந்த மாதிரி லோக்கு இல்ல, கையில உடம்புலாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் தம்பி வந்துட்டு என்னடா பார்த்த அப்படின்னு கேட்கும்போது சொல்லு அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உனக்கு தெரியக்கூடாது வேணாம் அப்படின்னு தாத்தா சொல்றாரா? இல்ல இவங்க 2 பேரும் தான். ஓகே ஓகே. தாத்தா இன்னும் வரல. தாத்தா வந்து வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்காரு. தாத்தா பாட்டி கூட மிங்கில் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அவன் டெலிஸ்கோப்ல பார்த்திருப்பான். இல்ல அவன் பார்த்து நிறுத்துறமா என்னடா பண்ற? விண்வெளி நானும் முழிக்கிறேன் என்னதான் பண்றான். அதான் கிளாஸ் போட்டு விண்வெளி நாயகா எங்க வந்துட்டாரு உள்ள போறான். அப்புறம் இவன் பார்த்துட்டு என்ன சரின்ட்டு அவன் பயந்துட்டு உள்ளுக்கு ஓடிட்டான். ஓகே. அண்ணக்காரன் தம்பி எடுத்துட்டு நான் என்னதான் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இவன் எடுத்து பார்க்க போறப்ப அவங்க அப்பா அங்கேருந்து ஓடி வந்து இவனை பிடிச்சி தள்ளிட்டு அந்த பைனாகுலர் பிடிக்கிட்டாரு. என்னத்த பார்த்த அப்படின்னு. என்ன பார்க்க நீ அந்த ஏதாவது ஒயிட் கலர் ஏதாவது பாத்தியா அப்படின்னு. இல்ல நான் பார்க்கல பட் அவன் ஆனா அங்க இதுவும் இருந்துச்சு அப்படின்னு. நீ பார்க்கல அப்படின்னு. இல்ல பார்க்கல. உன் அண்ணன் எங்க அப்படி அவன் பார்த்துட்டு ஓடிட்டான் உள்ளுக்கு அப்படின்னு. So he got so scared. ஓகே. உள்ளுக்கு போனதும் தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. Because he told that he saw. ஏனா சொன்னல. ஏனா அது பார்த்துட்டா நீ பார்த்துட்டா செத்துருவே இல்ல பைத்தியமாயிருவே. சோ அவங்க தாத்தா பாட்டி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. So they would have told he would have told them how he looks like. None of them know what is it. அவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி ஒன்னு இருக்கு, பார்த்தா பைத்தியமாயிருவாங்க மட்டும் தான் தெரியும் தவிர அது எப்படி இருக்கு என்ன அதுன்னு தெரியாது. ஸோ இது இன்ன வரைக்கும் ஒரு மிஸ்திரி. அது வந்து அதனால தான் வந்து குனேனா என்னன்னு தெரியாது. குனேன்னு அந்த பேர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இவன் வந்து அந்த ஜப்பனீஸ் இந்த கான்ஜரிங் படத்துல வருமே அந்த போன் கிராக்கிங் மாதிரி போன் கிராக்கிங் தலலாம் அப்படி அவன் ஸ்டார்டட் டூயிங் தட். அவன் ஒரு வீட்டுக்குள்ள ஃப்ளோர்ல படுத்துக்கிட்டு அவன் இந்த மாதிரி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த காலத்துல அந்த பைத்தியம், இந்த காலத்துல son can do pop and lock. ஸோ இவன் இந்த பாரத்தை வந்து இவங்க எல்லாம் உட்காந்து ஒப்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. So there's no cure. அவங்க அப்பா அங்கேயே பேச்ச அந்த அவன் சொல்றது யோசிச்சு பார்த்திருக்கியா? என்னது? அவன் இப்படி அவன் பாடி because it's done. Considered done. அவன் ஒண்ணுமே yo people தமிழ்ல வந்து give me syllabus நலந்தா அதேதா உடலோ உள்ளமோ காப்பாத்துங்க நலந்தா. oh my god next சிப்பு. So அந்த மாதிரி வந்து they like considered done அப்படின்னு. அப்பா வந்து இந்த யங்கர் சன்னை வந்து அம்மா வந்து ஒரு வாரம் பார்க்கலையா? எல்லாம் வந்து இவங்க கிளம்பிட்டாங்க. பட் இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து சாமியார் கூட்டு எவ்ரிதிங் they tried everything.
அப்ப இவனை கூட்டு சிட்டிக்கு போயிடலாம்னு சொல்லும்போது பாட்டி தடுத்துட்டாங்க. இல்ல நீ இந்த டைம் அவனை கூட்டு போனீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், இல்ல உயிர் கூட போயிரும். ஸோ அவன் இங்கேயே இருந்தாதான் பெஸ்ட். நம்ம வந்து இந்த வில்லேஜோட ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த என்ன ப்ராப்ளம்னு. வெளியில கூட்டு போனா என்ன ப்ராப்ளம் தெரியாது. இந்த மாதிரி குனையோட பாதிக்கப்பட்டு எல்லாமே வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாங்க. இப்ப அந்த தம்பி வந்து ஒரு வாரம் கழிச்சு இவங்க எல்லாம் சிட்டிக்கு போயிட்டாங்க, படிக்கிறது வேலைக்கு போயிட்டு. கடைசியா அவன் வந்து அவன் அண்ணனை இங்க தான் பார்த்துருக்கான். அவன் அண்ணன் அவனால நிப்பாட்ட முடியல, அவன் வலுப்பு மாதிரி வந்துடுது. வலுப்பு மாதிரி வந்துட்டு இருக்கு. அவன் வந்து அவன் தம்பி அவன் கடைசியா அழுதுட்டு அவன் அண்ணக்காரன் வந்து கண்ணை தொடச்சிருக்கான் அந்த தம்பியோட. ஸோ அதுதான் அவனுக்கு கடைசியா இருக்கிற மெமரி. அதுக்கு படி when he came back and see him, he completely lost. அவன் அண்ணக்கார நோ கான்சியஸ்னஸ் anymore. அவன் ஒரு பைத்தியம் ஆயிட்டான். பைத்தியம் ஆயிட்டான். ஸோ he doesn't know who he is anymore. வலுப்பு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வலுப்பு இந்த மாதிரியே இருப்பான். he will cannot be cured. ஸோ இதனால வந்து அந்த வில்லேஜே வந்து அந்த மாதிரி ஒயிட் கலர் ஏதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா யூ ஷுடன் டோன்ட் லுக் அட் இட் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அது வந்து என்ன ஆச்சுன்னா நான் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்ல மறந்துட்டேங்க. அவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் பேசிட்டு இருந்தால அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. எங்கேருந்து? அந்த பெடிஃபில் டேரிசின்னு சொல்லிட்டு ஒன்று கிட்ட வருது சவுண்ட். டேரிசியா? அங்க இருக்கான் டேரிசி அப்படின்னு. ஓ அப்ப இங்கிலீஷ்ல தெரியுமா அந்த பேக்கு? அது ஜப்பனீஸ்டா, இங்கிலீஷ்ல எழுதி இருக்குடா. ஓ ஜப்பனீஸ். ஜப்பனீஸ்ல எனக்கு சும்மாசே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை ஐயோ நீ விளங்கலையே. உனக்கு இதுக்குதான் அப்பப்ப ஜப்பான் படம் பார்க்கணும். அப்ப அதுவா எல்லாம் தமிழ் படமா பார்க்கணும். ஆமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருந்தேன். இன்டர்நேஷனல் படமும் பார்க்கணும். நான் பாப்பேன்டா, மெக்சிகன், இத்தாலியன். ஓ அப்படி ஓகே. சென்யோர் por favor. ஓகே. சோ அப்ப இதே மாதிரி குனையிலே வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து ஒயிட் கலர், ஒன்னு வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக் கலரும் வந்து இதே சிம்டம் தான், பட் அது கருப்பா வரும். அது நைட் டைம் வரும். இந்த மாதிரி வந்து இதுதான் அந்த குனையோட கதை. ஆனா அது யாரும் பார்த்ததில்ல. இது வரைக்கும் ரெக்கார்டட் எதுவுமே இல்ல. ஆனா they know it will try to, அது வந்து என்ன பண்ணும்னா அது will do that thing, will cracking movement will do when you see. அது நீ பார்த்த பாடி you will start to do that. நீ அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவ. அது அங்க பெல்டிஃபீல்ல பண்ணிட்டு இருக்கோம், நீ அதே மாதிரி பண்ண வச்சிருவ. நீ சொன்னால என்ன சிம்பு தாண்டா யோசிக்க முடியுது. நான் பாட்டுல வந்து பாப்பன் லாக் அவருக்கு என்ன டான்ஸ் கொனை கொனை டான்ஸ் அடி. ஓ சோ லைக் அப்படி பாத்துக்கிட்டே இருந்தா மென்டல் ஆயிரும். I think it's like a psychosis. ஆமா. You get it like, you know? Yeah. Psychedelic. Yes. So இது வந்து ஹிஸ்டரியா கூட மாறி இருக்கு. இது எந்த இதுல கண்ட்ரில இது? ஜப்பான்ல. இங்கதான் கமலஹாசன் இருந்தாரு. அவர் ஏதோ ஒரு பேடி ஃபீல் இருந்தாரு. ஆமா அங்கதான். அவர் இருக்கிற அவர்தான் அது குனைவா அந்த படம். அதனால அது வரும்போது கண்ணாடி வச்சிட்டாரு. I don't want to see. வெளினா பார்க்க மாட்டாரு. வெளிநாயகா அவன் அதுக்கு அது இப்படி இருக்கா? ஆமா அந்த படம் சிம்பு தானே அங்க ஆடிட்டு இருக்காரு. பம்பாய் இப்போ மும்பாய் என்ன நடக்குது அங்க குனையா? அனிஸ் இந்த வாரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதை போச்சு. I know this episode is short and quick, but you want to go back to the format where we want to keep it short and quick. நாங்க வந்து ரொம்ப நேரம் இழுக்கலாம்னு பார்க்கல. நிறைய பேர் சொன்னீங்க காலர்ஸ் கொஞ்சம் பேசி விட்டுட்டு அப்புறம் சரிங்க. இங்க பாருங்க, சிரிப்பு வந்து சிரிச்சிரும். அதான் காலர் வந்து நாங்க என்ன பண்றது? அவரே இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா அவங்க தெரியும். நீங்க எல்லாம் காலர் கேட்கும் 20 நிமிஷம் தான் கேட்கறீங்க. நாங்க 40 நிமிஷம் கேட்டுருக்கோம். 40 நிமிஷம். So usually when we cut, usually you hear the best part of the caller. You don't hear the other stuff. So I mean, we're not blaming you, but generally அது அப்படி சுருங்கும் போது நாங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கதை அழகா சொன்ன மாதிரி இருக்கும். So we cut to the important part. So with that being said, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா 35,000ல இருந்து நாங்க வந்து லைவ் ஷோ பண்ணலாம்னு இருக்கோம். அதே நேரத்துல
அந்த மெயின் சேனல்ல இப்ப பாருங்க காதல வந்திருக்கு. டாவி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டான், இன்ன வரைக்கும் போடாம இருக்கான். ஒரு மாசம் முன்னாடி இதெல்லாம் போடுறேன்னு போட்டல போட்டேன். அந்த ஒரு வீடியோ போட்டுருவான். அடுத்து 200K அடிச்சு இன்னொரு வீடியோ உங்கனால தான் இதெல்லாம் பண்ணேன். வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டு நீ 200K அடிச்சுட்டு இருக்கிற. நான் வாரம் போட்டு 100K கூட அடிக்காம இருக்கேன். வந்துரும் ஒன்ன கேக் வெட்டும். யாரு இது? நான் 100K அடிச்சு நான் தனியா வெட்டினேன். எப்படி அடி தெரிய வெட்டினேன்? நாங்க இருந்தோம் பக்கத்துல. ஆமா அது நான் கேக் வாங்கி நீங்க வந்து வெட்டினீங்க. ஆமாடா எனக்கு தெரியாத கேக் இருக்குங்க. So anyways, thank you so much for watching and supporting us all this while. உங்களுக்கு இந்த எபிசோட்லாம் கதை சொல்லணும்னா நீங்க வந்து கூகுள் டாக்ல சொல்லுங்க. கீழ லிங்க்ல இருக்கு. கீழ அங்க லிங்க்ல கேக்குறீங்க எங்க இருக்குன்னு லிங்க்ல தான் இருக்கு. தட்டினா கதை அனுப்பலாம். Yeah. So உங்களுக்கு அந்த கதைலாம் சொல்லணும்ன்றத நீங்க வந்து சொல்லுங்க. But actually we want to hear more of, எனக்கு பர்சனலா வந்து I want to hear people who working. ஆக்சுவலி இது மார்ச்சர்ல வேலை செய்யறாங்க. செக்யூரிட்டி எனக்கு இந்த ஷிப்ல வேலை செய்றாங்களா, இந்த ஷிப்ல போய் வேலை செய்றாங்க. ஏன்னா கடல்ல இருக்கும்போது எல்லாமே இருட்டா இருக்கும். ஆமா. So I want to hear more of that story where நீங்க கடல்ல இருக்கும்போது அந்த மாதிரி கதை. அப்புறம் லேட் நைட் ஃபேக்டரியில வர்க் பண்றவங்க. மேபி anyone. Yeah, but I want working people. Yeah, my career say the horror of the seas. I want to know more of the horror of the sea. அடுத்த எபிசோட் பேர் இதே சொல்லலாம். சீல யாராச்சும் வந்தாங்கன்னா the horror of the seas பத்தி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. So உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு காலர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள சப்மிட் பண்ண சொல்லுங்க. We will definitely call you. And if you don't want to be part of the call, you can tell us the story. You can DM Poonan, Chris. எனக்கு DM பண்ணீங்கன்னா இவனுக்கு அனுப்புங்க. எனக்கு அனுப்ப மாட்டாங்க. எனக்கு தான் Poonan DM செக் பண்ண மாட்டாரு. Chris DM செக் எனக்கு வந்து இப்படி வருது. நான் இன்னும் DM செக் பண்ண மாட்டேன். ஆமா எனக்கு அதுதான். கிறிஸ்யா அப்ப எல்லாரும் டிஎம் செக் பண்ணாம தான் இருக்குமா? நான் வேணா காட்டுறேன் அப்புறம். எல்லாருக்கும் அதே அனுப்பிட்டு என்னத்த DM பாக்க. நான் DM பார்க்க சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போயிட்டு இருக்கு. Anyways, thank you so much for watching. My name is Jeevan. I'm Davi Poonan. I'm Krish. We'll see you in the next one. Ciao.